ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? பேட்மேன் எண்ட் கேம் அப்படிங்கிற கதையை நம்ம 2 இஷ்யூக்கள் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் அந்த கடைசி பாகத்தை மட்டும் போடாமல் இருந்திருப்போம். இப்போ அந்த இஷ்யூ அந்த வீடியோவும் சேர்த்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த 2 வீடியோக்களையும் சேர்த்து மொத்தமாக ஒரே வீடியோவாக இதில் வந்து நம்ம போட போகிறோம். வீடியோ லென்த்தாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் ஒரே முழு கதையாக பார்க்குறதுக்கு நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த பாகத்துக்கு வெயிட் பண்ண வேண்டிய அந்த ஒரு அவசியம் இல்லை. ஸோ மொத்தமாக இந்த கதையை பார்த்து முடிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது ஓகே அப்படிங்கிறப்ப நம்ம இனிமேல் எல்லா கதைகளுமே பாகமாக போடாமல் இப்படி முழு கதையாகவே போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு சில நேரங்களில் டைம் டிலே ஆனாலும் வீடியோஸ் எப்படியோ வந்து பார்த்தா முழு கதையாகவே நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். பார்ட்டாக போடும்போது வியூஸ் வந்து கொஞ்சம் சரியாக போகிறதில்ல. அடுத்த பாகம் எப்போ வரும் அப்படின்னு உங்களுக்கும் சரியா தெரியாதனால நீங்கள் கூட கொஞ்சம் பார்க்காம கூட வெட்டலாம். அதனால இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி பார்ப்போம். முழு கதையாக போட்டதுக்கப்புறம் அதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எல்லா கதைகளுமே அந்த மாதிரியே பண்ணிக்கலாம். வீடியோ லென்த்தாக போனாலுமே அப்படியாவே முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலில் அதாவது லாங் வீடியோஸ் மட்டுமே இனிமேல் அதிகமாக வரப்போகுதுங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம், கதையை பார்த்துடலாம். கோத்தம் சிட்டியை காட்டுறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு ராயல் தியேட்டர். ஆக்சுவலா அந்த தியேட்டரை கட்டினது நம்ம ப்ரூஸ் வெயின் தான். அவருக்கு இந்த கலை இந்த மாதிரியான விஷயங்கள ஆர்வம் இருக்க மாட்டிருக்கு. ஸோ அந்த நகரம் வந்து பழைய நிலைமைக்கு மாறி ஒரு நல்ல நிலைமையில இருக்கும் பொழுது ஒரு கலைத்துறை சார்ந்த விஷயங்களுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. அந்த வகையில அது எல்லாமே சரியானதுக்கு அப்புறம் மாறினதுக்கு அப்புறம் இப்படி ஒரு அற்புதமான அழகான தியேட்டரை வந்து முன்னாடி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கட்டி இருந்திருக்காரு. ஸோ அப்ப அந்த சமயத்துல எல்லாம் நிகழ்ச்சிகள் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலமா எதுவுமே நடக்கல. ஒரு மாதிரி காலியா அமைதியா தான் அந்த இடமே இருக்குது. அந்த தியேட்டரை பொறுத்த வரைக்கும் கலாச்சாரத்தோடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்த்திருக்காரு. அந்த தியேட்டர் கோத்தம்ல அடுத்தடுத்து வரக்கூடிய நிறைய கலை சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு துவக்கப்புள்ளியா இருக்கும், ஆரம்பமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. அப்படி நினைச்சு அதை கட்டியிருக்காரு. இவங்க போட்ட பட்ஜெட்டை விட அதிகமான பட்ஜெட், கிட்டத்தட்ட $3000 பட்ஜெட் அளவுக்கு நெருங்கி இருக்குது. அந்த அளவுக்கு காசு செலவு பண்ணி தான் அப்படி ஒரு பிரம்மாண்டமான தியேட்டரை வந்து அந்த அரங்கத்தை வந்து அவர் கட்டியிருக்காரு. ஸோ அதை கட்டும் பொழுது ஒரு ஆர்கிடெக்சர் அவர் இருப்பாரு. ஸோ அவருடைய பேர் வந்து வேடு. அவரு நம்ம ப்ரூஸ் வெயினுக்கு நண்பர் தான். ஸோ அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காராமா, இதை கட்டுறதுக்கு வந்து பணம் வந்து இவ்வளவு செலவா இருக்கு அப்படிங்கறத அதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காரு. ஆனா ப்ரூஸ் சொல்லியிருக்கா, அப்படி எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, இந்த அரங்கம் வந்து சூப்பரா வந்து இருக்கணும். எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து பாக்குறவங்களுக்கு இந்த தியேட்டர் வந்து கடவுளே இறங்கி வந்து காட்சி தர்ற மாதிரி, தரிசனம் தர்ற மாதிரி மக்களுக்கு அப்படி ஒரு அற்புதமான அனுபவத்தையும் உணர்வையும் தரணும். அந்த அளவுக்கு சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் உணர்வுபூர்வமாகவும் இந்த தியேட்டர் வந்து இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இவ்வளவு செலவச்சு அந்த தியேட்டரை, அந்த அரங்கத்தை அவர் கட்டியிருக்காரு அப்படின்னு புரியுது. அந்த கலை மேல அவருக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்குது அப்படிங்கறத அந்த இடத்துல அங்க சொல்றாங்க. சோ அடுத்து கோத்தம் சிட்டியை காட்டுறாங்க. அந்த கோத்தம் சிட்டியோடைய மிட் டவுன் இருக்குல்ல, மத்திய இடத்துல சில பிளாக்ஸ் பில்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. அதை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ புகை மூட்டம் மாதிரி ஏதோ ஒரு கேஸ் வந்து லீக் ஆயிருக்கு, ஃபுல்லா வந்து பரவி இருக்குது. அந்த ஒரு மத்திய நகரத்தை மட்டும் அப்படியே சூழ்ந்து இருக்குது. என்னாச்சு ஏதாச்சும் தெரியாம மக்கள் பீதியோடைய குழப்பத்துல வந்து எல்லாமே இருக்கிறாங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா என்ன நிலவரம் அப்படிங்கிறது அந்த பிரஸ் மீடியா அவங்களா இருப்பாங்களா, அவங்க 2 பேரும் அப்படியே பேசிட்டு இருக்காங்க. சோ இந்த ஒரு கேஸ் வந்து இப்படி பரவி இருக்கு. போலீஸ் இவங்க எல்லாருமே அதை கிளியரன்ஸ் பண்ணி மக்களை முடிஞ்ச வரைக்கும் சேவா வைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணுமோ அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்த விட்டு மக்கள் எல்லாமே கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த கேஸ் வந்து ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்ததோ அல்லது விஷத்தன்மை வாய்ந்தது மாதிரியோ எதுவும் கிடையாது. எந்த ஒரு பாதிப்புமே மக்களுக்கு ஏற்படல. அப்படி இருக்கும் பொழுது எதுக்காக இந்த கேஸ் யாராவது ஏதாவது சூழ்ச்சி பண்ணாங்களா, அல்லது இந்த ஒரு குறிப்பிட்ட இடம், இந்த குறிப்பிட்ட பகுதி அவங்களுக்கு வேணும் அப்படிங்கறதுக்காக மக்கள் எல்லாத்தையுமே வெளியேற்றிட்டு அந்த இடத்தையே தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்குது, யாராவது நினைக்கிறாங்களா என்ன ஏதுங்கிற மாதிரி அந்த ப்ரொசஸ் என்னவங்க அங்க குழப்பத்துல அப்படியே அந்த செய்தி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த நகரத்துக்குள்ள ஒரு இடத்துல காட்டுறாங்க. அங்க யாரோ ஒரு நபர் பெரிய ஒரு சூட் ஆஃப் ஆர்மர் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே அங்க வந்துட்டு இருக்கு. அப்படி சோ அதுக்குள்ள இருக்கிறது நம்ம ப்ரூஸ் வெயின், பேட்மேன் தான். அப்படி ஒரு சூட்டை போட்டுட்டு அவர் என்னடா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்கும் பொழுது யாரு கூடயோ தீவிரமா சண்டை போட்டு இருக்காரு அப்படின்னு மட்டும் தெரியுது. வெல்கம் டு கோத்தம் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. அடுத்து திடீர்னு ஒரு இடத்த காட்டுறாங்க. சுத்தி அந்த இடமே நாசமாயி எரிஞ்சு சாம்பலாயிட்டு இருக்குது. ஒரு போர்க்களத்துக்கு மத்தியில நம்ம பேட்மேனும் அவரு கூட இருந்த சில டீம்மேட்ஸ் அப்படியே சண்டை போட்டு இருக்காங்க. அங்க ஏதோ சில கிரியேச்சர்ஸ், மிருகங்கள், கடல் வாழ் மிருகங்கள் மாதிரி ஏதோ வித்தியாசமா இருக்குது. அதோடைய தலைப்பகுதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெருசா ஒரு முளைப்பகுதியாட்ட செயல்படுது. சோ அந்த மிருகங்கள் எல்லாருக்குமே பேட்மேன் அவருடைய டீம்மேட்ஸ் அப்படியே தாக்கிக்கிட்டு இருக்காங்க. பேட்மேன் சொல்ற அப்படி சோ அதுகளை எதுவும் குறிப்பார்த்து எதுவும் கொல்ல வேண்டாம், முக்கியமான விஷயத்தை தாக்க வேண்டாம், அதை வந்து செயலுக்கு தேவையான அந்த ரிச்சஸ் சென்ஸை உணரக்கூடிய அந்த விஷயங்களை மட்டுமே தாக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பொதுவாகவே பேட்மேன் என்ன செய்வாரு, துப்பாக்கி வந்து யூஸ் பண்ண வேணா, கையிலேயே ஏதாவது சண்டை போடணும் அப்படின்னு நினைப்பாரு. ரொம்ப நல்ல மனுஷனா இருப்பா. அப்படி இதேதான் அந்த மாதிரியான சுச்சுவேஷன் சொல்லும் பொழுது அந்த டீம்மேட் ஒருத்தி சொல்றா, ஏப்பா நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, எவ்வளவு நேரத்துக்கு நம்மளால சமாளிக்க முடியும், நீ பாட்டுக்கு அவங்கள தாக்க கூடாது, வேற இடத்துல தான் தாக்கணும்னா என்ன பண்றதுங்கிற மாதிரி அவங்க கிட்டத்தட்ட என்ன சொல்றது மாட்டிக்கிட்டாங்க. அப்படி ஒரு நிலைமையில தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க.
திடீர்னு பார்த்தா பேட்மேனையே ஒரு கிரியேச்சர் அப்படியே கிட்டத்தட்ட தாக்க வருது, க்ளோஸா வந்தது. அந்த சமயத்துல நான் ஆல்ஃபிரட் வந்து அப்படியே கூப்பிடுறாரு. அப்பதான் தெரியுது நம்ம பேட்மேன் அப்படியே எந்திரிக்கிறாரு. அவரு கெட்ட கனவோ என்னமோ அந்த நைட் மேட்ச வந்து கண்டிருக்காரு அப்படின்னு புரியுது. சோ அவர் ஏதோ கொஞ்சம் மோசமான நிலைமையில இருக்காரு, கையில எல்லாம் கட்டுப்பட்டு இருக்குது. இன்ஜெக்ஷன் வந்து செலுத்தி அப்போதைக்கு ஒரு மாதிரி மயக்க நிலையில இருந்திருக்காரு. அப்பதுக்கப்புறம் தான் எந்திரிச்சுக்காரு. எங்கேயாவது மிஷனுக்கு எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்திருப்பாரு, அடிபட்டுக்கிட்டு திரும்பி வந்து இப்படி படுத்து கடந்திருப்பாரு. அதனால கெட்ட கனவுகள் ஏதாவது வந்திருக்கும். சோ அப்பதான் ஒரு மாதிரி ரெக்கவர் ஆகி ஒரு மாதிரி நார்மலா இருக்காரு. அப்பதான் எழுந்து அங்க ஆல்ஃபிரட் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அங்க இன்னொரு பெண் ஒருத்தி வேலை பார்த்துட்டு இருக்கா, அவ பேரு ஜூலியா. சோ அந்த இடமே நம்ம பேட்மேனுடைய ஒரு பேஸ் தான். புது பேஸ் ஆட்டிருக்கு. அவருக்கு நிறைய பேசஸ் இருக்கு. அது மாதிரி இது ஒரு புதுசா ஒரு இடத்த வந்து உருவாக்கி இருக்காரு. சிட்டியோடைய சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பேஸ வந்து உருவாக்கி இருக்காரு. சோ அது அவருக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை போல இருக்கு. சிட்டியோட சென்டர்ல இருந்து இந்த நகரத்தை கண்காணிக்கிறது இன்னுமே சுலபமா இருக்கும். எதிரிகள் யாராவது வந்தாங்க அப்படின்னா அதை ஈஸியா கண்டறிஞ்சு தாக்குறதுக்கு நமக்குமே வசதியா இருக்கும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பேஸ வந்து சிட்டியோட சென்டர்ல வந்து அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. அது போக சிட்டியோட பல பகுதிகளுக்கெல்லாம் போகணும் அப்படின்னா, அது ரகசியமா போனோம் அப்படின்னா அடியில டனல்ஸ் மாதிரியோ பங்கர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தா சௌரியமா இருக்கும். சப்போஸ் அதெல்லாம் கிரியேட் பண்ணா அப்படின்னா அந்த டனல்ஸ் வழியா போறதுக்கு ட்ரெயின்ஸ் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுவீங்களா, பேட் ட்ரெயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுவீங்களா அது அப்படிங்கிற மாதிரி வேடிக்கையா நம்ம ஆல்ஃபிரடுமே கேட்க அப்படியே ஜாலியா நம்ம பேட்மேனும் அந்த ஆல்ஃபிரடும் அங்கே சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சமயத்துல அந்த ஜூலியா இருப்பால, அவ வேலை பார்த்துட்டு இருந்திருப்பா. அப்ப திடீர்னு ஜன்னல் வழியா நோட் பண்றா. அவ எதையோ வந்து கவனிச்சிருக்கா, ஏதோ வந்து நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஏ காய்ஸ் நீங்க அப்புறம் பேசிக்கிங்க, ஏதோ நம்மளை நோக்கி வருது பாருங்க அப்படிங்கிற அவர் சொல்லும் பொழுது திடீர்னு அந்த இடத்துல இருந்து டயனா வண்டர்மேன் வந்து நம்ம பேட்மேன் அப்படியே தாக்கி அப்படியே கொண்டு போய் தரையில வந்து அடிச்சு வீழ்த்துறா. திடீர்னு இந்த டயனாவுக்கு என்ன ஆச்சு, நம்மள வந்து இப்படி தாக்குறாளே அப்படின்னு நம்ம பேட்மேன் நம்ம ப்ரூஸ் வந்து எடுத்து சொல்ல ட்ரை பண்றாரு. ஆனா அதை கேட்கிற மனநிலைமையிலே இல்ல, அவளுக்கு என்னாச்சு அப்படிங்கிறதே புரியல. சரி நம்ம வந்து இவகிட்ட இருந்து தப்பிக்கணும்னா நம்ம ஏதாவது பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு ஏதோ பாக்கெட்ல இருந்து பட்டன்ஸ் மாதிரி ஏதோ வந்து எடுக்கிறாரு. அதை வந்து அவளுடைய தலையில 2 சைடு அப்படியே இருக்கிறாரு. அது மூலமா அவளுக்கு ஏதோ டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி ஏற்படுது. அதை சாதகமா பயன்படுத்தி அங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்றாரு. அப்ப மேல பில்டிங்ல இருந்து கண்ணாடி உடைச்சிட்டு அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அண்டர்மனுமே உடனே ரெக்கவர் ஆயிடுறா. அவளுமே கீழே குதிச்சு பேட்மேனா தாக்கணும்னு வரா. உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பேட்மேன் கேட்கும் பொழுது ஒண்ணு இல்ல, சிம்பிள் தான் ப்ரூஸ். லீக்கு ரொம்ப நாளாவே ஒரு விஷயம் தேவைப்பட்டிருக்கு, ஒன்னு செய்யணும்னு விரும்புனாங்க. அது வேற ஒன்றும் கிடையாது, உன்னை கொல்றதா அப்படின்னு சொல்லும் பொழுது லீகை சேர்ந்தவங்களே பேட்மேனை கொல்றதுக்கு இவ்வளவு ஆர்வமா இருக்காங்களே, அதை காரணம் வச்சுதான் டயனா வந்திருக்காளா, என்னடா நடக்குது அப்படின்னு தெரியாம ப்ரூஸ் வேன் அங்க குழப்பத்துல இருக்காரு. சோ அவர் நினைக்கிறாரு இவரோட மைண்டை யாராவது கண்ட்ரோல் பண்றாங்க போல இருக்கு, அதனால வந்து நம்மள தாக்குவாரா அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அப்போதைக்கு அங்கிருந்து விலகி ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே ஆல்ஃபிரட் கிட்டயுமே பேசுறாரு. என்ன அப்படின்னா ஃபென்ரிர் அப்படின்னு சொல்லப்போற ஒரு பிளான் வந்து இருக்குதாமா. அந்த பிளானை வந்து இப்பவே செயல்படுத்தணும், இது விட்டா வர வாய்ப்பு கிடையாது, சீக்கிரம் பண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க இந்த விஷயத்துல ஷூரா தான் இருக்கீங்களா, கண்டிப்பா அதை செஞ்சுதான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி ஆல்ஃபிரட் கேட்கும் பொழுது கண்டிப்பா நீ அதை பண்ணிதான் ஆகணும், உடனே அந்த கேஸ் வந்து ரிலீஸ் பண்ண அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் தெரியுது அந்த கோதம் சிட்டியுடைய சென்டர்ல அவ்வளவு கேஸ் வந்து எப்படி வந்தது அப்படிங்கிறது. அதை பண்ணதே நம்ம பேட்மேன் தான். அது ஒரு பாய்சன் கேஸ் எல்லாம் கிடையாது, ஏதோ ஒரு சேஃப்டிக்கோ அல்லது ஏதாவது ஒரு குழப்பத்தை விளைவிச்சு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அவருடைய ஒரு புதுவிதமான டெக்னாலஜி அப்படி கூட சொல்லலாம். சோ அந்த கேஸ் அங்க இருக்கிறனால தான் அதுக்கு மத்தியில் தான் இவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அந்த ஒரு பெரிய ஒரு சூட் ஆஃப் ஆர்மர் மாதிரி போட்டுக்கிட்டு அங்க சண்டை போட்டுட்டு இருக்காரு நம்ம டயனா கூட. சோ இவங்க 2 பேரும் சண்டை போட்டா கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆபத்து ஏற்படலாம். அதனால அந்த கேஸ் இருக்கும் பொழுது அது அந்த மக்களுக்கு வந்து பாரு அங்க இருந்து தப்பிச்சு போறக்கோ அல்லது ஓடுறக்கோ சௌரியமா இருக்கும், போலீஸும் வந்து அங்க கிளியர் பண்றதுக்கோ வசதியா இருக்கும்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு அவர் பண்ணிருப்பார் என்னமோ. சோ இது எப்படியே இப்ப டயனாவும் நம்ம பேட்மேனும் அங்க கடுமையா மோதிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவ டயனா வந்து தாக்குறது பேட்மேனை ரொம்ப ஃபுல்லா அவருடைய முழு பவரை யூஸ் பண்ணி அடிக்க மாதிரி தெரியல, கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்குது. அந்த மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே இவர் வந்து கவனிச்சிட்டு இருக்காரு. இதை சாதகமா பயன்படுத்திட்டு அவரு தன்னுடைய சூட்டு மூலமா ஓங்கி ஒரு பஞ்ச் பண்றாரு. அவ அப்படியே தூரத்துல போய் வேகமா விழுந்துடுறான். சோ அப்படியே பேட்மேன் பேசுறாரு, நீ வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா என்ன அடிக்கல, கண்டிப்பா உன்னால முடியாது, உன்னை யாரோ கண்ட்ரோல் பண்றாங்க அல்லது எதுவோ வந்து உன்னை இப்படி செய்ய வைக்குது யாரு அப்படின்னு சொல்லு, எதுக்காக இப்படி பண்ற அப்படின்னு கேட்கும் பொழுது ஒண்ணுமில்ல, எனக்கு வந்து உன்னை சுத்தமா பிடிக்கல, உன்னை நான் வெறுக்கிறேன், அதனால இது இப்பவே முடிஞ்சாகணும், நான் உன்னை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஸ்வாடை எடுத்துக்கிட்டு அப்படியே பேட்மேன் தாக்க வரா. அவருடைய கையுமே வெட்டி போட்டுறா. வெட்டது மட்டும் இல்லாம உடனே வந்து தன்னுடைய ஸ்வாடை எடுத்து நம்ம பேட்மேனையுமே வயிற்று பகுதியில நெஞ்சிலே அப்படியே குத்திடுறா. சோ பேட்மேன் அங்க காயம்பட்டுறாரு, மோசமான நிலையில் இருக்காரு, கிட்டத்தட்ட இறந்து போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அந்த ஆர்மரோட அப்படியே அவர் கீழே விழுகுறாரு, அவர் அங்க இறந்துட்டாரு. சோ என்னதாண்டா நடக்குது, இப்பதான் ஏதோ டயனா வந்து ஸ்லோவா தாக்குறா, உண்மையுமே போர்ஸ்ஃபுல்லா தாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஸ்வாட் எடுத்துட்டு பேட்மேனை போட்டு தள்ளிட்டா என்ன நடக்குதுன்னு புரியாம இருக்கும் பொழுதுதான் நல்லா கவனிக்கும் பொழுது அங்க தெரியுது திடீர்னு அந்த ஹார்மரையும் காண நம்ம பேட்மேனுமே காணோம், அப்படியே மறைஞ்சு போன மாதிரி மாறிட்டாரு. திடீர்னு பார்த்தா நம்ம வண்டர்வுமனுக்கு பின்னாடி அவர் அங்க சூட்டோட அப்படியே போய்கிட்டு இருக்காரு. சோ அந்த சூட் வந்து சாதாரண சூட் இல்ல, இந்த மாதிரியான பவர்ஃபுல்லான ஹீரோஸை
எதிர்க்கறதுக்காகவும் அவங்க கூட சண்டை போடுறதுக்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு சூட் இருக்குது. சோ அதனாலதான் டயனா வந்து நம்ம பேட்மேனை தாக்கியிருந்தாலுமே அந்த சூட்டோடைய உதவி மூலமா ஏதோ ட்ரிக் பண்ணி அவர் அங்க இருந்து தப்பிச்சுட்டாரு, மாயமா மறைஞ்சு இந்த இடத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னு புரியுது. சோ அவரு தாக்குன மாதிரி இருந்த எல்லா விஷயங்களுமே ஏதோ ஒரு வகையான இல்லூஷன், மாயை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அப்ப நம்ம பேட்மேன் அந்த சூட்டுக்குள்ள இருக்கும்போது அப்படியே பேசிக்கிட்டே போறாரு. சோ மத்தவங்க யாராவது லைன்ல வந்தாங்களா, அவங்க ஏதாவது கான்டாக்ட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது யாரும் இல்ல சார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆல்ஃபிரட்டுமே சொல்றாரு. மத்தவங்க அப்படின்னு சொல்லும்போது லீகை சேர்ந்த மத்த மெம்பர்களை தான் நம்ம பேட்மேன் குறிப்பிடுறாரு அப்படின்னு தெரியுது. அப்ப அவரு அப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு யாரோ பாஸ்டா வந்து தாக்குறாங்க. திடீர்னு அடுத்த செகண்டே திரும்ப எதிர்ல திசையில இருந்து வந்து திரும்பவும் தாக்குறாங்க. சோ இவ்வளவு வேகமா யாரா வந்து தாக்க முடியும் அப்படின்னு பேட்மேன் ஒரு செகண்ட் யோசிச்சு அப்பதான் புரிஞ்சுக்கிறாரு, ஏத்தாப்புல வந்துட்டு இருக்காது நம்ம பிளாஷ் தான். 3வது வாட்டி திரும்ப தாக்க வரும் பொழுது அவர் எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வெப்பனை என்னமோ எடுத்து சடனை வந்து விலகி பிளாஷையும் ஒரு மாதிரி தாக்கிறாரு. பிளாஷ் அங்க கீழே விழுந்துரு. அப்படி பிளாஷுடைய வேகத்துக்கே எதுவும் இருக்க முடியாது. ஆனா அவ்வளவு பெரிய சூட் வந்து பாத்தீங்கன்னா சட்டுன்னு விலகி நம்ம பிளாஷையே தாக்கியிருக்கா அப்படின்னா அந்த சூட் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது, பேட்மேன் என்ன மாதிரியான டெக்னாலஜி அதை யூஸ் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது புரியுது. சோ நம்ம பேட்மேன் அந்த புகை மூட்டத்தினுடைய அப்படியே இருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தா அங்க ஆத்தருமே வந்தாரு. அப்படி நம்ம அக்வாமேன் ஃபர்ஸ்ட் என்னடா டயனா தாக்குனா அப்புறம் பிளாஷ்மே வந்து அப்படி இவன் திடீர்னு ஆத்தருமே வந்து அங்க பேட்மேன் கூட சண்டை போறதுக்கு வர. அப்படி போதுவனுடைய இந்த கேட்ஜெட்ஸ் ட்ரிக்ஸ் பண்ண இந்த வேலையெல்லாம் போது, உண்மையா நேர்மையா என் கூட வந்து சண்டை போடு அப்படின்னு ஆத்தருமே பேட்மேனை தாக்க வரும் பொழுது பேட்மேன் திடீர்னு ஏதோ புதுசா ஒரு கன் மாதிரி ஏதோ ஒரு வெப்பன் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஷூட் பண்றாரு. அதுல இருந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்த்தர் அப்படியே பிடிச்சிக்குது. ஒரு கிளே வாட்டா அல்லது ஏதோ ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவர் அப்படியே சுத்தி இருக்கமா பிணைச்சிருது. அவர்னால அதுல இருந்து ரிலீஸே ஆக முடியல, அந்த அளவுக்கு கெட்டியா வந்து அவரை பிடிச்சிக்குது. அப்ப பேட்மேன் வந்து சொல்றா அப்படி உண்மையான விஷயம், உண்மை என்னன்னா ஆர்த்தர், இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்ல நீதி நேர்மை நியாயம் இதெல்லாம் பார்க்க முடியாது, இப்படி வந்து என்கிட்ட ஏமாந்து மாட்டிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் வேடிக்கையா பேச, அப்புறம் அது என்ன அவரை சுத்தி அந்த கிளே மாதிரி ஏதோ ஒண்ணு மூடி இருக்குல்ல அது என்ன அப்படிங்கிற அந்த விளக்கத்தையுமே கொடுக்கிறாரு. அது ஒரு வகையான பொடியாமா அது மெக்னீசியம் கார்பனேட்டால செய்யப்பட்டதாட்டு இருக்கு. சோ அது ஒரு வகையான ஒரு தனித்துவமான ஒரு மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம். அதுல இருக்கக்கூடிய ஒரு கிராம் கூட கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் பரப்பளவு அந்த சர்ஃபேஸ் வந்து ஆக்கிரமிக்க கூடியது. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம், அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரி பேட்மேன் அதை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. சோ அந்த ஒரு மெட்டீரியல் தான் இப்ப ஆத்தர் அப்படியே சுத்தி வளைச்சு அப்படியே தப்பிக்க முடியாதபடி அங்க மாட்டிட்டு இருக்கா. அப்படி சோ பேட்மேன் கேட்கிற அப்படி உனக்கு என்னாச்சு, நீயே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, உங்களை இப்படி பண்ண வைக்கிறது யாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஆத்தருமே அதே பதில் தான் சொல்றான், நான் வந்து உன்னை கொல்லணும், உன்னை கொல்றதுதான் என்னுடைய வேலை அப்படிங்கிற மாதிரி அவனுமே சொல்றான். ஆனா பேட்மேனுக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. உண்மையை சொல்லி யாரு அப்படிங்கிற மாதிரி திரும்ப கேட்கும் பொழுது பேட்மேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அங்க ஆர்த்தர் வந்து கூப்பிடுறாரு. ஏன்னா அப்படின்னு பார்க்கும்பொழுது அங்க இருந்த ஜூலியா பேசுறா, உன்னை நோக்கி ஏதோ வந்துட்டு இருக்குது பெருசா அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் சோ லீகை சேர்ந்து வேற யாரோ வராங்க போல இருக்கு, ஒருவேளை விக்டரா இருக்கலாம், அவனுமே ஆபத்தானவன், அவன் தன்னுடைய டெக்னாலஜி வச்சு ஏதாவது பண்ண பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஒரு சேஃபான பிளேஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்குமே போறாரு. சோ எங்கடா போறாரு பார்க்கும்பொழுது வேற எங்கேயும் ஏதாவது ஒரு ஆசாசியா ஒரு தியேட்டர் வந்து கட்டியிருப்பாரு, அந்த இடத்துக்கு தான் போறாரு. அப்படி போன சமயத்துல திடீர்னு அவரை யாரோ அட்டாக் பண்றாங்க. திடீர் ஒரு பூம் அப்படிங்கிற வெடிச்சத்த மாதிரி கேக்குது. யாரோ தாக்குன தாக்குல மனுஷன் அப்படியே வேகமா போய் அங்க சேர் எல்லாமே உடச்சுக்கிட்டு போய் அந்த இடத்துல அப்படியே உழுகுறா. அப்படி அப்ப யாரா வரா என்னடா நடக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது மேல அந்த கட்டையுடைய மேற்கூறிய அப்படியே உடச்சுக்கிட்டு ஒரு நபர் அப்படியே கீழே இறங்கி வர. அப்படி பேட்மேன் சொல்லியிருப்பாரு, இந்த அரங்கத்தை இந்த தியேட்டரை கட்டும் பொழுது மக்கள் வந்து பார்த்தாங்க அப்படின்னா கடவுளே இறங்கி வந்து அவரே காட்சி தர்ற மாதிரியான ஒரு உணர்வை வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா இப்ப நடக்கிறதுமே கிட்டத்தட்ட அது மாதிரியான ஒரு விஷயம் தான். உண்மையுமே ஒரு காட் லெவலான ஒரு காட் வந்து அங்க அப்படியே இறங்கி வர்ற. அப்படி அவரு வேற யாரும் கிடையாது, பவர்ஃபுல்லான நம்ம சூப்பர்மேன் தான். சூப்பர்மேன் அப்படியே வந்து பேச, அப்படி என்ன மன்னிச்சிரு ப்ரூஸ், உன்னுடைய அந்த ஜஸ்டிஸ் பஸ்டர் நல்லாதான் சூப்பரா தான் இருக்குது, பட் நான் அதை தாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு மாதிரி டேமேஜ் ஆயிடுச்சா இல்ல எப்படி என்னன்னு தெரியல, பட் அங்க சூப்பர்மேன் ஓவர் பவர்டா அங்க வந்திருக்கு. அப்படி அதுக்கப்புறம் வெளியில டயானா, பிளாஷ், அப்புறம் ஆர்த்தர் இவங்க 3 பேருமே கிட்டத்தட்ட பேட்மேன் கிட்ட அடி வாங்கியிருப்பாங்க. திடீர்னு அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி வினோதமா சிரிக்கிறாங்க. லீகை சேர்ந்த பவர்ஃபுல்லான ஒரு ஆள் நமக்கு சப்போர்ட்டிவா வந்துட்டா அப்படின்னு நினைச்சு சிரிக்கிறாங்களா இல்ல அதுக்கு ஏதாவது வேற காரணம் இருக்கா என்னன்னு தெரியல. ஆனா அவங்க சிரிக்கிறாங்க, அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு மட்டும் புரியுது. திரும்ப பேட்மேனை காட்டுறாங்க, நம்மளுடைய பேட்மேனுடைய ஃபேஸ் அப்படியே காட்டுறாங்க. அவரு சூப்பர்மேனை பாக்குறாரு. திடீர்னு சூப்பர்மேன் அப்ப லைட்டா அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிற. அப்படி அப்ப ப்ரூஸ் வெயின் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிற. அப்படி இது சூப்பர்மேனே கிடையாது, இது கிளார்க்கே கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் நல்லா நம்ம சூப்பர்மேனை காட்டுறாங்க. அவரு லேசா சிரிச்சிருப்பாரு, இப்ப வினோதமா வேற மாதிரி சிரிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு ஜோக்கர் எஃபெக்ட் வந்து சூப்பர்மேன் கிட்ட தெரியுது. சோ அடுத்து திடீர்னு நம்ம பேட்மேன் வேற ஒரு இடத்துல இருக்காரு, எங்கேயோ தண்ணிக்குள்ள இருக்காரு. ஒரு பெரிய crocodile கூட வந்து மோதிக்கிட்டு இருக்காரு. சோ ஆப்வியஸா திரும்ப அவருக்கு அந்த ஒரு நைட் மேர் அதுலதான் இருக்கிறாரு. அடிக்கடி அவருக்கு அந்த நைட் மேர்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. ரொம்ப ரியலாவே இருக்குது அவருக்கு அந்த விஷயம் எல்லாமே. அப்ப அந்த பெரிய crocodile அப்படியே தாக்கிட்டு கொஞ்சம் சமாளிக்க ட்ரை பண்றாரு. அப்ப திடீர்னு ஹியூமன்ஸ் மாதிரி சில வித்தியாசமான ஒரு கிரியேச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா
நம்ம பேட்மேன் அப்படியே பிடிச்சி தண்ணிக்குள்ள இழுக்குது. அவனால அங்க எதுவுமே பண்ண முடியல. இருக்க அந்த ஆழத்துக்குள்ள அப்படியே வந்து உள்ள போயிடுறாரு. அந்த சமயத்துல திரும்ப கரண்ட் சுச்சுவேஷனுக்கு வராங்க. நம்ம சூப்பர்மேன் ஒரு பெரிய ஒரு கல்லோ அல்லது ஒரு கட்டடத்தோட ஒரு பகுதியோ அதை எடுத்து நம்ம ஆர்மர் அணிஞ்சிருக்கக்கூடிய பேட்மேனை அப்படியே வந்து போட்டு நசுக்கிறாரு. அவருக்கு பேட்மேனுக்கு ஒண்ணு ஆகல. அதுக்கு முக்கிய காரணம் அவர் அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த ஒரு சூட். இன்னும் நல்லா சொல்லணும்னா பவர்ஃபுல்லான ஹீரோஸ் அப்படிங்கிறத விட சூப்பர்மேன் மாதிரியான சூப்பர்மேனையே எதிர்க்கக்கூடிய ஒரு திறன் வாய்ந்த ஒரு சக்தி வேணும் அப்படிங்கறதுக்காக தான் அப்படி ஒரு ஆர்மரை அந்த ஒரு பஸ்டர் அவரு ரெடி பண்ணியிருக்காரு. முடிஞ்ச வரைக்கும் அதை வச்சு நல்லாவே தாக்கு பிடிக்கிறாரு. அப்ப பேட்மேன் பேசுறாரு. பேட்மேனை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிச்சு. அது நம்ம சூப்பர்மேனே கிடையாது. ஏதோ ஒரு வசியத்திலேயோ ஏதோ ஒரு கண்ட்ரோல்லயோ இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அவர் வந்து வினோதமா சிரிக்கிறது. கிட்டத்தட்ட நம்ம ஜோக்கர் சிரிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம சூப்பர்மேனுக்குமே இருக்குது. ஸோ ஏதோ பாய்சனோ யாரோ ஏதோ கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. இங்க பாரு நான் சொல்றது கேளு அப்படிங்கிற மாதிரி சூப்பர்மேனுக்கு புரிய வைக்கிறதுக்காக ப்ரூஸ் வெய்ன் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப திரும்பவும் சூப்பர்மேன் வந்து நம்ம பேட்மேனை அடிக்க வரும் பொழுது நம்ம அந்த பஸ்டரோட அப்படியே பேட்மேன் எந்திரிச்சு நிக்கிறாரு. சரி போதும், இதுக்கு மேல நம்ம வந்து அடி வாங்கிட்டு இருக்க முடியாதுன்னு அந்த பஸ்டருடைய பவரை வந்து பேட்மேன் காட்ட ஆரம்பிக்கிறாரு. அவர் எந்திரிச்சு இன்னும் ஓங்கி ஒரு பாஞ்சு விடுறாரு. சூப்பர்மேன் தூரமா போய் விழுறாரு. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா அவருடைய அந்த பஸ்டர் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பேட்மேன் திரும்ப அடிக்க நம்ம சூப்பர்மேன் மண்ணுக்குள்ள அப்படியே புதஞ்சே போயிடுறாரு. அந்த அளவுக்கு பயங்கரமா அவர் தாக்கி இருக்காரு. ஆனா சூப்பர்மேனுக்கு ரத்தம் போதே தவிர அவருக்கு பெருசா ஒன்னும் இம்பாக்ட் ஆன மாதிரியே தெரியல. அவரு ஒரு மாதிரி அதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே பேட்மேன் கிட்ட பேச பேட்மேன் திரும்பவும் கடுப்பாയി ஓங்கி ஒரு பஞ்சு விட சூப்பர்மேன் அந்த கீழே இருந்து அப்படியே மேல வந்து ரோட்டுக்கு அப்படியே தூரமா தூக்கி வீசப்படுறாரு. ஆனாலும் சூப்பர்மேனுக்குள்ள ஒன்னும் அவளை அப்படியே எந்திரிச்சு சிரிச்சுக்கிட்டே தன்னுடைய லேசர் டீமை வந்து அப்படியே பாய்ச்சிறாரு. அதையுமே தாங்குற அளவுக்கு அவருடைய பஸ்டர் கிட்ட ஒரு பவர்ஃபுல்லா வந்து இருக்குது. அவரே சொல்றாரு இது ஒரு நல்ல முயற்சி தான். ஆனா என்னுடைய இந்த ஷீல்டு வந்து இந்த மாதிரி பிளாஸ்மா ஹீட் எல்லாம் தாங்குற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதனால வேற ஏதாவது முயற்சி பண்ண கிளார்க் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அப்ப சூப்பர்மேன் சின்ன ஒரு வேலையை பண்றாரு. அப்படியே அந்த லேசர் டீமை வேற பக்கம் திருப்பி விடுறாரு. மேல அப்படியே திருப்பி விட்டுறாரு. அது அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்டடத்து மேல வந்து பாஞ்சு நெருப்பு வந்து அப்படியே பிடிக்க ஆரம்பிச்சது. நிறைய நெருப்பு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பரவ ஆரம்பிக்குது. சோ அந்த சமயத்துல என்ன ஆகுது அப்படின்னா பேட்மேனோடைய அந்த பஸ்டர் வந்து பாதிக்கப்படுது. அந்த ஹீட்னால அந்த வெப்பத்தினால அந்த நெருப்புனால எதுவுமே பண்ண முடியல. சோ ரொம்ப ஒரு மாதிரி பாதிக்கப்படுது. சூப்பர்மேன் அப்ப அங்கிருந்து கொஞ்சம் விலகி போய் திரும்ப வந்து நம்ம பேட்மேனை பாக்குற அப்படி அப்ப அவரு விழுந்து கிடக்குறாரு. பஸ்டர் ரொம்ப மோசமான நிலையில பழுதணிஞ்சு கிடக்குது. அதுக்கு முக்கிய காரணம் அவ்வளவு நெருப்பை வந்தா தாங்க முடியல. இப்ப திரும்பவுமே லேசர் டீம் வந்து அந்த பஸ்டர் மேல அடிக்க சோ ரொம்பவே அந்த ஆர்மர் வந்து வீக் ஆயிருது. அந்த சமயத்துல சூப்பர்மேன் அந்த ஆர்மரோட பேட்மேன் அப்படியே தூக்கி மேல வானத்தை நோக்கி பறக்கிறாரு. அப்படியே பறந்துகிட்டு ஒரு மாதிரி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சூட் அப்படியே வந்து ஒவ்வொன்னா பிச்சு போட ஆரம்பிக்கிறாரு. அந்த பார்ட்ஸ் எல்லாமே பிச்சு எடுத்துறாரு. அப்ப பேட்மேனுடைய ஃபேஸ் வந்து அங்க தெரியுது. நம்ம சூப்பர்மேன் பேட்மேனை கொல்லலான்னு போகிற சமயத்துல இங்க பாரு சூப்பர்மேன் கிளார்க் நான் சொல்றது கேளு, எனக்கு கவனி, நீ இதை வந்து செய்ய வேணாம் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு ட்ரை பண்றாரு. ஆனா சூப்பர்மேன் தான் சுயநினைவிலே இல்லையே, வேற ஏதோ கண்ட்ரோல்ல இருக்காரு. சோ பேட்மேனை கொள்ளதான் போறாரு. அப்ப பேட்மேன் நம்ம ப்ரூஸ் வெய்ன் ஒரு வேலையை வந்து பண்றாரு. திடீர்னு அவர் வாயிலிருந்து ஏதோ வந்து பீச்சி அடிக்கிறாரு. அதை அவர் கண்ணில் பாய்ச்சிடுறாரு. அது மூலமா நம்ம சூப்பர்மேன் வந்து அப்படியே செயலிழந்து போயிடுறாரு. மயக்கமான மாதிரி ஆயிடுறாருன்னு வைங்களேன். சோ அப்படியே கீழே விழுக ஆரம்பிக்கிறாரு. அப்படி என்னடா பண்ணாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த பாய்ச்சினார்ல அந்த ஒரு விஷயம் அது வந்து சிந்தட்டிக் ரப்பர் பாலிமர் அப்படின்னு சொல்றாங்க. ரேடியோ ஆக்டிவ் கிரிப்டோனியன் டஸ்ட். கிரிப்டனைட் அப்படின்னா நம்ம சூப்பர்மேனுக்கு கொஞ்சம் வீக் ஆகாது. சோ அது வந்து அவர் தெரியும் நமக்கு. சோ அந்த ஒரு ஏதோ ஒரு விஷயத்து மூலமா தான் வந்து அந்த விஷயத்த பண்ணி சூப்பர்மேனை செயலுக்கு வச்சிருக்காரு நம்ம பேட்மேன். அது அவர் கண்ணில் ஒரு பசை மாதிரி ஒட்டிக்கிச்சு. ஆல்ஃபிரட் வந்து அதை கிரிப்டோனைட் கம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுவாராமா. சோ அப்படியே ரெண்டு பேருமே கீழே வந்து கடல்ல தண்ணிக்குள்ள வந்து அங்க விழுந்துடுறாங்க. சோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த சண்டை வந்து ஒரு முடிவுக்கு வந்துருது. திரும்ப பேட்மேன் வந்து அவருடைய பேஸுக்கு வந்துடுறாரு. அங்க ஆல்ஃபிரட் கூட அந்த ஜூலியா அவளுமே இருக்கா. அந்த ஜூலியா வேற யாரும் கிடையாது, ஆல்ஃபிரடுடைய பொண்ணுதான். ஜூலியா அங்க வேலை தான் பார்த்துட்டு இருக்கா அப்படிங்கிறது தெரியுது. சோ என்னதான் ஆச்சு இவங்களுக்குலாம் ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸ்க்கு ஆச்சு அப்படிங்கறத வந்து எப்படியோ வந்து பேட்மேன் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. அதை வந்து ஆல்ஃபிரட்டே சொல்லிட்டு இருக்காரு. சோ எல்லாருமே ஒரு வகையான டாக்ஸின் ஒரு பாய்சனாலேயே ஏதோ ஒரு விஷயத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய கண்ட்ரோலை வந்து இழந்திருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் நம்ம பிளாஷுமே பேட்மேனை தாக்குறதுக்கு வந்து ஏதோ ஒரு மேக்னடைஸ் மாதிரியான ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு பிளாஷுக்கு வந்து ஒரு ஈர்ப்பை வந்து தந்திருக்கு. அது மூலமா நம்ம பேட்மேனை தாக்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம சூப்பர்மேனுமே ஏதோ ஒரு பாய்சனும் ஏதோ வந்து செலுத்தப்பட்டிருக்கு. அது மூலம் தான் வினோதமா அவர் சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் மட்டும் கிடையாது, அவரோட டீம் மெம்பர்ஸ் வண்டர் உமனா இருக்கட்டும், பிளாஷா இருக்கட்டும், அந்த ஆர்த்தர் அவருமே 3 பேருமே ஒரு மாதிரி வினோதமா தான் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. சோ ஏதோ ஒரு விஷயம் பாய்சனும் ஏதோ விஷயம் அவங்களுக்குள்ள செலுத்தப்பட்டிருக்கு. அவங்களுடைய கண்ட்ரோல் வந்து இப்படிப்பட்ட வேலைகளை பார்த்திருக்காங்க. எப்படியோ பேட்மேன் இன்டெலிஜென்ஸா இருந்ததுனால அவரு தப்பிச்சிட்டாரு. இல்லைன்னா அவரு கதை என்னைக்கோ முடிஞ்சிருக்கும். அப்ப அந்த சமயத்துல அவங்க குணப்படுத்த முடியும் ஒரு ஆன்டிடாக்சின் வந்து ஒரு மருந்து மாதிரி வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்தோம்னா கண்டிப்பா சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி நம்புறாரு. அது செய்யறது பெரிய விஷயம் கிடையாது. அதை கொடுக்கும் பொழுது அது வந்து வேலை செய்யறதுக்கு ஒரு 4-5 நாள் அது டைம் ஆகும். இவங்க வந்து பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு
அதுக்கு இடையில வந்து நிறைய விஷயங்கள் நடக்கல உலகத்துல. ஜஸ்டிஸ் லீக் இல்ல அப்படிங்கிற பொழுது எதிரிகள், ஆபத்துகள் நிறையவே வந்து பூமியில வந்து அங்கங்க ஏற்படும். சோ மக்களை யாரு காப்பாத்துறது அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் வருது. ஆல்ஃபிரடுமே அதை நினைச்சுதான் கவலைப்படுறாரு. எனக்கு அது புரியுது. ஆனா இதை விட்ட நமக்கு ஒரு வழி கிடையாது. இவங்க எந்திரிக்க வரைக்கும் நம்ம பொறுமையா இருந்தாலும் கண்டிப்பா இதுக்கு பின்னாடி இவங்களெல்லாம் இப்படி செய்ய வச்சு அந்த தூண்ட செஞ்ச அந்த நபர் யாருங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். அதை வந்து நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவர் வேலையில அவங்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப உலகமே ஒரு ஆபத்தான நிலையில இருக்கிறதுனால, அதாவது லீக் மெம்பர்ஸ் இல்ல அப்படிங்கறதுனால ஆல்ஃபிரடையும் ஜூலியா வந்து நீங்க வந்து பதுங்கிருங்க, அப்ப ஒரு சேஃபான இடத்துக்கு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது ஆல்ஃபிரட் வந்து கோவப்படுறாரு. எந்த வித பிரச்சனையா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நான் உங்க கூடயே தான் இருந்திருக்கேன், இந்த சமயத்துல உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவரு வந்து கடுமையா வந்து ப்ரூஸ் வேன் கிட்ட பேசுறாரு. ப்ரூஸ் வேனை எவ்வளவு சொல்லி பாக்குறாரு, ஆனா ஆல்ஃபிரட் கேட்கற மாதிரியே தெரியல. சோ நம்ம குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு, அது எனக்கும் வந்திருக்கு. அந்த சமயத்துல எல்லாம் நான் வந்து உங்க கூடவே இருந்திருக்கேன். சோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நானுமே உங்க கூட தான் இருப்பேன். அதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது, உங்களால் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய பிடிவாதத்தை வந்து எதிர்த்து ப்ரூஸ் வேனால எதுவும் பண்ணல. சோ என்னமோ ஓகே உங்க விருப்பப்படி இருங்க அப்படிங்கிற மாதிரி பேட்மேனுமே விட்டுற அப்படி. சோ அப்புறம் அந்த ஜூலியா அவளுமே ஹெல்ப் பண்றதுக்கு அங்க இருக்கிறா. அப்ப கடைசியா ஆல்ஃபிரட் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, அந்த நாதாரியை பிடிச்சு ஒரு வழி ஆக்கு அப்படிங்கிற மாதிரி பேட்மேன் கிட்ட சொல்ல அவருமே அவனை பிடிக்கிற வேலையில இறங்கிடுறாரு. சோ அப்ப அங்க நம்ம ஆல்ஃபிரட் வேற ஏதோ வேலையை பார்க்க நம்ம ஜூலியாவும் ப்ரூஸ் வேனும் தான் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சோ இதுக்கு பின்னணியில யாரு இருப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம பேட்மேனுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. சோ சூப்பர்மேன் வினோதமா சிரிச்ச அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது அந்த வேலையை ஜோக்கர் கூட பார்த்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. அது ஜோக்கரா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஜூலியா கிட்ட சொல்லிட்டு இருக்கும் பொழுது எனக்கு புரியுது நீங்க யாரை பத்தி பேசுறீங்க என்னன்னு. உங்களைய பெரிய எதிரியா நினைக்கக்கூடிய அந்த நபர் தானே சொல்றீங்க, கண்டிப்பா அவனை பத்தி எங்களுக்கு ஏதோ தெரியும். போன வாட்டி ஒரு கடைசி மந்த் கோத்தமுடைய சில்ட்ரன் ஹாஸ்டல்ல வந்து ஒரு தாக்குதலை வந்து அவன் நடத்தி இருக்கிறான். அது எதுக்காக நடத்தினா, என்ன நோக்கத்துக்காக நடத்தினா அப்படிங்கிறது புரியல. பட் அது எப்படியோ வந்து நம்ம தடுத்துட்டு ஒரு மாதிரி காப்பாத்திட்டோம். இப்ப 2வது முறையா அவன் ஏதாவது தாக்குதல் நடத்த போறானா, அதுக்காக தான் இந்த மாதிரி லீக் மெம்பர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நமக்கு எதிராக திருப்பினா என்ன ஏதுன்னு தெரியல. ஆனா வேற ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருப்பான் போலருக்கு. அடுத்து எங்கேயோ தாக்க போறான்னு, அது எங்க எப்படி அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே கேள்விகளை கேட்டுக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதாவது இதுக்கு பின்னணியில ஜோக்கர் இருக்கலாம் அப்படிங்கிற அந்த நினைப்பிலேயே அதுக்கு தகுந்த மாதிரியான வேலைகளை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சில தடங்களை தேடியுமே நம்ம பேட்மேன் போக ஆரம்பிக்கிறாரு. அடுத்து ஆர்ககம் அசைலத்துக்கு காட்டுறாங்க. அங்கதான் நம்ம பேட்மேன் வந்திருக்காரு. அசைலம் என்னோட பார்க்க எப்படி இருக்குன்னு பார்த்தா படுமோசமா இருக்குது. சோ இப்ப அங்க அசைலம் இயங்குறது இல்ல போல இருக்கு, மோசமா தான் இருக்குது. ஏதோ ஒரு கொலாப்ஸோ ஏதோ ஒரு பேரழிவோ நடந்திருக்குது, அதனால இப்படியே விடப்பட்டிருக்குது. அன்னில இருந்து இங்க எந்த ஒரு விஷயமும் இருக்கிறதில்ல. சோ தூசு படிஞ்சு சிலந்தி வலையெல்லாம் பார்க்கவே பாழடைஞ்ச ஒரு பங்களா மாதிரி தான் இருக்குது. சோ அங்க ஏதாவது தடயங்கள் கிடைக்குமா அப்படின்னு பார்க்க வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்து அந்த சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல நடந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா அது எப்படியே தடுத்துறாங்க. அது வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பெரிய அளவுல தாக்குதல் அப்படின்னு சொல்ல முடியாதாட்டு இருக்கு. பட் இருந்தாலும் அங்க ஏதாவது தடயங்கள் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி அங்கேயுமே தேடி பார்த்திருக்காரு. பட் அங்க எதுவும் கிடைக்காதனாலதான் இப்ப வந்து ஆர்கம் அசைலம்ல வந்திருக்காங்க. சோ இங்கதான் அந்த மனநல நோயாளிகள் பாதிக்கப்பட்டவங்க ஜோக்கர் எல்லாமே அடைச்சு வச்சிருப்பாங்க. சோ இங்க ஏதாவது அவன் திட்டம் தீட்டி ஏதாவது தடயங்களுக்கு விட்டு போனா இங்க ஏதாவது நமக்கு கிடைக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில பேட்மேன் வந்திருக்காரு. சோ உள்ள நுழைஞ்சா அங்க இருக்கக்கூடிய ஒரு அறைக்குள்ள அப்படியே நுழையிறாரு. ஒரு செல் நம்பர் 0801 அப்படிங்கிற அறைக்கு வந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது ஜோக்கரோட அறையா இருக்குமா இல்ல என்ன எதுன்னு தெரியல. பட் அந்த ஒரு செல்லுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. அதே மாதிரி அந்த செல்லுக்குமே வந்துடுறாரு. அந்த ரூமே மோசமா தான் இருக்கு. அந்த பெட் வந்து பாத்தீங்கன்னா படுமோசமா இருக்குது. அந்த பெட்டை பிணைச்சிருக்கக்கூடிய 2 சங்கிலிகள் அங்கிட்டும் இங்கிட்டுமா இருக்குது. திடீர்னு அந்த சங்கிலியை பிடிச்சி இழுக்கிறாரு. அந்த சங்கிலி அப்படியே செவுத்துல வந்து பிணைக்கப்பட்டிருக்கு. அது அப்படியே வந்து பிச்சுக்கிட்டு கீழே விழுவுது. அந்த பெட்டே வந்து கீழே விழுவுது. ஏதோ ஒரு கோவத்துல அப்படி பண்றாரு அப்படின்னு மட்டும் புரியுது. அப்ப திடீர்னு பேட்மேன் அப்படின்னு யாரோ கூப்பிடுறாங்க. அப்பதான் பேட்மேன் அது வர அங்க வேற யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னு புரியுது. சோ அது யாரு என்னன்னு தெரியல. ஆனா பேட்மேனுக்கு அந்த நபரை தெரிஞ்சிருக்கு. மிஸ்டர் பார்டர் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. சோ இதுக்கு முன்னாடி அந்த அசைன்ல வேலை பார்த்த ஒரு ஆளாட்டிருக்கு. பேட்மேனுமே சொல்றாரு, நான் இங்க ஜோக்கருக்கு இது இருப்பானோ என்னமோ, அவங்க இது திரும்பி வந்திருந்தா அவனுக்கு இது பார்த்திருப்பேன், அல்லது தன்னுடைய கூட்டாளிகள் இங்க இது இருந்திருப்பாங்க, அல்லது ஏதாவது பேசியிருப்பான், அவங்களுடைய பதுங்குதலமா இது கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்புல எல்லாமே நான் இங்க வந்தேன். ஆனா அதுக்கு மாறா நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வியப்பா பேட்மேனுமே பேசுறாரு. அதுக்கு அந்த பார்டருமே, நானுமே இங்க வந்தப்ப யாரும் இல்லை, இப்போ உன்னையதான் பாக்குறேன், நீ சொன்ன மாதிரி ஜோக்கரா வேற யாரும் இங்க இருக்க மாதிரி தெரியல, நான் வந்து என்னுடைய டீம்மேட்ஸ் யாராவது இருப்பாங்களா, அதாவது எனக்கு ஏதாவது தடயங்களோ அதாவது எனக்கு தேவையான விஷயங்கள் ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக நான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது புரியுது உங்க நிலைமை, உங்களுடைய கஷ்டம் புரியுது, கண்டிப்பா உங்களுக்கு வந்து உதவி தேவைப்பட்டிருக்கும், அவங்களுக்குமே உதவி வந்து தேவைப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மைதான், எனக்குமே அந்த உதவி வந்து தேவைப்பட்டிருக்கு, நான் அப்படித்தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பேட்மேன் குறுக்கிட்டு பேசுறாரு. இங்க பாருங்க, நான் சொல்றதை நல்லா கேளுங்க, நீங்களும் அவனைத்தான் தேடி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்னும் பைத்தியக்காரன்லாம் கிடையாது, ஒரு மோசமானவன், ஒரு ஈவில் கொடூரமானவன், அதனால நீங்க இந்த ஆர்காமை விட்டு திரும்பி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. யாரை குறிப்பிட்டு சொல்றாரு அப்படின்னு தெரியல, ஒரு ஜோக்கரா இருக்கலாம் அல்லது வேற ஏதாவது ஒரு பேஷண்ட் இருக்குது அவரு குறிப்பிடலாம், ஜோக்கரா தான் இருக்கும். சோ அதை மனசுல வச்சுட்டா சொல்வாரு போல இருக்கு. அதுக்கு அந்த பார்டருமே பேச, நீங்க சொல்றதுமே சரிதான் பேட்மேன், ஃபர்ஸ்ட் நான் கோத்தமுக்கு வந்தப்ப இங்க இருக்க உங்களுக்கு உதவி தேவைப்படும், நம்ம வந்து உதவி பண்ணுவோம் அப்படின்னு நான் நினைச்சேன், எனக்கும் என்னுடைய ஆட்களுக்கும் என்னுடைய நண்பர்கள் எல்லாத்துக்குமே உதவி தேவைப்படும், இந்த சிட்டிக்குமே நகரத்துக்கும் உதவி தேவைப்படும்,
ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன், எவ்வளவு முயற்சி பண்ணேன். ஆனா கடைசியில இங்க யாருக்குமே எந்த உதவியும் தேவைப்படுற மாதிரி தெரியல. அதுலயும் குறிப்பா பேட்மேன், உனக்கு எந்த உதவியுமே தேவைப்படுங்கிற அவசியமே இல்ல. இன்னும் தெளிவா சொல்லணும், உனக்கு எந்த உதவியுமே தேவையே கிடையாது, எல்லாமே நீயே பாத்துக்குவேன். இந்த மாதிரி அவர் வித்தியாசமா பேசிட்டு இருக்காரு. பேட்மேனுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி அவரு கேட்கிறாரு. பேட்மேன் அப்ப அந்த செல்லுக்குள்ளதான் இருப்பாரு, ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருப்பாரு, ஆராய்ஞ்சிட்டு இருப்பாரு. திடீர்னு பார்த்தா அந்த செல்லுடைய அந்த சிறை கம்பிகள், அந்த கம்பிகள் வந்து அப்படியே வந்து மூடுது. இந்த வேலையை பார்த்துதான் அந்த பார்டர் தான் நம்ம பேட்மேனுக்கு ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு என்னாச்சு, எதுக்கு எப்படி பண்றீங்க, திறந்து விடுங்க, எதுக்கு மூடி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு புரியாத குழப்பத்தில் அவர் அங்க பேசுறாரு. அதுக்கு அந்த பார்டர் இருந்துகிட்டு, இன்னுமா அவனுக்கு புரியல, நான் யாரும் உனக்கு ஞாபகம் வரலையா, நல்லா யோசிச்சு பாரு, நானுமே எவ்வளவோ ட்ரை பண்ணேன், என்னுடைய மசில்ஸை கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்கணும்னு ட்ரை பண்ணேன், என்னுடைய முகத்தை வந்து வேற மாதிரி இத்தனை நாள் காட்டிட்டு இருந்தேன், அது ஒரு மாதிரி ஒர்க் அவுட் ஆயிருக்குது, பட் இனிமே அது தேவைப்படாது, காமிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு என்னமோ பேசிட்டு தன்னுடைய முகத்தை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பிச்சை எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம பேட்மேன் ஒரு செகண்ட் ஷாக்கார, அப்படி ஜெஸ்டர் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாரு. பேரு பார்டர் தானே, அது என்ன ஜெஸ்டர் அப்படிங்கிற மாதிரி குழப்புது. சோ அப்புறம் பார்த்தா திடீர்னு அவர் இருந்த செல்லுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கேஸ் மாதிரி எல்லாம் வர ஆரம்பிக்குது. பாய்சனிங் கேஸா என்னன்னு தெரியல, ஆனா அந்த வேலையை பார்த்தது அவன் தான் அப்படிங்கிறது புரியுது. நம்ம பேட்மேனை அதிர்ச்சி அடைஞ்சிடறாரு. அப்ப அங்க திடீர்னு ஒரு வினோதமான சிரிப்பு, சோ பேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல். திரும்பி பார்த்தா அது ஜோக்கர். என்ன மிஸ் பண்ணியா? பேட்மேன் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதிர்ச்சியில அப்படியே ஜோ 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 அப்படிங்கிற மாதிரியே அவரு கூப்பிடுறாரு. ஆமா அதே ஜே தான் நான் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே வினோதமா பேசலாம். அந்த கேஸ் வந்து அவன் தான் ஜோக்கர் தான் வெளியே விட்டுருப்பான். ஸோ இந்த கேஸ் வந்து சாதாரண கேஸ் கிடையாது, உனக்காகவே ஸ்பெஷலா தயாரிச்சு கொண்டு வந்திருக்கேன், ஒரு மாதிரி சில விஷயங்களை மிக்ஸ் பண்ணி ஒரு காம்போவா ரெடி பண்ணி இந்த கேஸ் கொண்டு வந்திருக்கு, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கிற மாதிரி வேடிக்கையா அவனோட ஸ்டைல அவன் பேசிக்கிட்டு இருக்கிறான். பேட்மேன் அதிர்ச்சியில இருந்து வெளியே வரல. உண்மையுமே இது நீதானா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஆனா ஆமா உண்மையுமே நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஜோக்கர் அங்க பதில் சொல்றான். ஸோ இவங்கெல்லாம் ஜோக்கர் இறந்துட்டு தான் நினைச்சாங்களா என்ன ஏதுன்னு தெரியல, பட் ஜோக்கர் வந்து சில உண்மைகளை வந்து அங்க சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ ஏதோ ஒரு மாஸ்க் மாதிரி தன்னுடைய பையில இருந்து அப்படியே வெளியில எடுக்கிறான். அது வித்தியாசமா இருக்குது. ஸோ அது என்ன மாஸ்க் என்ன ஏதுன்னு புரியல. அப்போ ஒரு கதை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த ஒரு சில்ட்ரன் ஹாஸ்டல்ல ஃபர்ஸ்ட் தாக்குதல் வந்து நடந்திருக்கும், அது வந்து ஜோக்கர் பண்ணதான் சொல்லியிருப்பாங்க. அப்ப முதல் கட்ட தாக்குதல் நடக்கும் பொழுது எல்லாமே போயிருந்திருக்குது. அப்ப வந்து கவனமாவும் இருந்திருக்காங்க. பேட்மேனும் வந்து பார்த்துட்டு போயிருந்திருக்காரு, எந்த வித பிரச்சனையும் இல்லாம. அது வந்து எப்படியோ போயிருது. பட் இரண்டாவது கட்ட தாக்குதல் மூணாவது கட்ட தாக்குதல் அடுத்தடுத்து நடந்திருக்கு. அந்த சமயத்துல அதை கவனிக்கிறதுக்கு பேட்மேனும் மத்தவங்களும் இல்ல. சோ அங்க சில விஷயம்லாம் விபரீதமா நடந்திருக்குது. ஒரு டைம் எடுத்து முழுக்க பேட்மேனை வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக சில திட்டம் எல்லாமே இப்படி ஒரு கேம் வந்து விளையாண்டுருக்கான். சோ லீக் மெம்பர்ஸை பேட்மேனுக்கு எதிராகவே திருப்ப வச்சு இவ்வளவு வேலைகளையும் பார்த்தது தான் அப்படிங்கிற அந்த உண்மையை வந்து ஜோக்கர் வந்து ஒத்துக்கிறான். சோ இந்த பிளான் எல்லாமே போட்டது அவன் தான் அப்படிங்கிறது புரியுது. ஜோக்கர் அப்ப வேடிக்கையா பேசுறான். இதுல என்ன கொடுமைனா, உனக்கு என்ன அடையாளமே தெரியல பாத்தியா, சோ ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருக்கியப்பா, அது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜோக்கர் சிரிச்சுக்கிட்டே பேட்மேன் கிட்ட பேச, பேட்மேன் அங்க கடுப்புல வந்து இருக்கிற, அப்படி அவரால் அங்க ஒண்ணுமே பண்ண முடியல. இப்படி நடக்கூடாது, இது நடக்கக்கூடாதுங்கிற மாதிரி அவரு மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்துல ஜோக்கர் இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே துப்பாக்கியை வெளியே எடுக்கிறான். உடனே சொல்ல எடுத்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் பேட்மேனுமே பயந்துடுறாரு. ஆனா அந்த துப்பாக்கியில பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சிப்பா துணி ஏதோ வந்து அந்த துப்பாக்கியில மாட்டப்பட்டிருக்கு. ஸோ அவர் தான் வேடிக்கையான ஆளாச்சு, வேடிக்கையான சில விஷயங்களை பண்ணுவார், தான் பண்ணியிருக்காரு. ஸோ உன்னை போட்டு தள்ளதுக்கு அப்புறமா கூடிய சீக்கிரம் கோத்தம்ல இருக்க எல்லா மக்களுமே இவங்க கூட வந்து சேருவாங்க. அதுவும் சிரிச்சுக்கிட்டே கொடூரமா அந்த ஜோக்கர் அங்க பேசுறான். அதை சொல்லிட்டு பேட்மேனுமே அப்படியே சுட்டுறான். ஸோ திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம பேட்மேனை காட்டுறாங்க. அவர் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல இருக்காரு, அவர் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு மனநிலைமையில இருக்காரு அப்படிங்கிறது மட்டும் புரியுது. அப்புறம் தான் நல்லா காட்டுறாங்க, ஏதோ ஒரு வகையான ஒரு மெஷின்ல வந்து அவர் இருக்கிறத பார்க்க முடியுது, ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி அப்படின்னு தெரியுது. ரொம்ப அட்வான்ஸான ஒரு விஷயம். அவரு தன்னுடைய பேஸ்ல தான் இருக்காரு. முன்னாடி ஏதோ சில விஷயங்களை பார்த்துக்கிட்டு அங்க ஆல்ஃபிரடோடைய பொண்ணான ஜூலியா அவங்க ரெண்டு பேரும் ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம பேட்மேன் அப்பதான் சுய உணர்வுக்கே திரும்ப வருவாரு போல இருக்கு. ஏதோ ஒரு வித வழியில இருக்காரு, ஹான்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு. அப்பதான் திரும்பி பார்த்த ஆல்ஃபிரட் வந்து, ப்ரூஸ் நீங்க நல்லா இருக்கீங்களா, ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. சோ அந்த இடத்துல வந்து மாட்டிட்டு இருப்பாரு. நம்ம ஜோக்கர் வந்து ஒரு கேஸ் வந்து லீக் பண்ணிருந்தோம். அப்படி அந்த ஒரு கேஸ்னால தாக்கத்தால பாதிக்கப்பட்ட நிலைமையிலதான் இப்ப பேட்மேன் இங்க இருக்காரு. எப்படியோ ஆல்ஃபிரடும் ஜூலியாவும் அந்த இடத்துல வந்து காப்பாத்துக்காங்க அப்படிங்கிறது மட்டும் புரியுது. எப்படி அப்படின்னு தெரியல. ஆனா அதுக்கப்புறம் அவரு தன்னை அந்த மிஷின்ல இருந்து ஒரு மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டு வெளியில வர்றாரு. கொஞ்சம் அவருக்கு அந்த இருமல் வருது, காது வந்து ஒரு மாதிரி சரியா கேட்க மாட்டேங்குது, மந்தமா இருக்குது, கண் பார்வை கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா தான் அதுல இருந்து அவர் கொஞ்சம் விடுபடுறாருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த ஜோக்கருடைய கேஸ் வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இன்னும் கொஞ்சம் விட்டு அது ஃபுல்லாவே அவரோட கண்ட்ரோல் எடுத்திருக்கும். அப்படி ஒரு மோசமான ஒரு வைரஸ் அப்படிங்கிறது மட்டும் புரியுது. சோ உங்களை எப்படியே சேஃபா காப்பாத்திட்டு அந்த ஆர்க்கம் அந்த இடத்துல இருந்து. பட் இப்ப கோத்தம் சிட்டியோடைய சென்ட்ரல்ல நகரமே ஒரு பைத்தியக்காரத்தனமா மாறிக்கிட்டு இருக்கு, நீங்களே பாருங்க அப்படின்னோடனே ஜூலியாவுமே அங்க சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்றான். சோ மிலிட்டரி போலீஸ் எல்லாமே வந்து நகரத்தை ஒரு மாதிரி கட்டுக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்றாங்க. ரெட் அலர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த பகுதிகளில் இந்த வைரஸ் பாதிக்கப்பட்டு மக்கள் ஒரு மோசமான நிலையில இருக்கிறாங்க.
சோ நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அது எனக்கு காட்டு அப்படின்னு பேட்மேன் கேட்க அந்த திரையில வந்து என்ன நடக்குது நகரத்துல அப்படிங்கிறது காட்டப்படுது. நம்ம பேட்மேனுமே அதை பாக்காரு. சோ இது எப்படி பரவுது என்னங்கிற மாதிரி அந்த ஜூலியா வந்து சொல்றான். சோ சிடிசி அப்படிங்கிற ஒரு இன்னொரு குரூப் இருக்கு, மற்ற போலீஸ் குரூப் மாதிரி. அவங்க வந்து பிளட் சாம்பிள்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிருக்காங்க. அதோடைய ஒரு ஃபார்முலா, ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பாத்துருக்காங்க. இது எப்படி பரவுதா அப்படிங்கிற மாதிரி பேட்மேனுமே சொல்றாரு. இது காத்துலதான் பரவுதா அப்படிங்கிற மாதிரி. ஆமா, அதனால பாதிக்கப்பட்டவங்க இருமுனாலோ தும்முனாலோ சோ அவங்க வாயில இருந்து வரக்கூடிய எச்சில்கள் சின்ன சின்ன துகள்கள் மூலமாகவும் மத்தவங்களுக்கு பரவி ரொம்ப பாஸ்டா வந்து பரவிட்டு இருக்கு. தடுக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அது போக அவங்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த ஒரு கேஸ் ஏதோ ஒரு விஷமத்தன்மையோட ஒரு வித்தியாசமா இருக்கிறதையுமே புரிஞ்சுக்க முடியுது. அந்த ஒரு ஸ்ட்ரக்சருமே காட்டுறாங்க, அதை பாக்குறாங்க. அந்த வைரஸ் அது பார்க்க அப்படித்தான் இருக்குது. ஏதோ ஒரு சிவப்பு கலர்ல நீளமா ஒரு வித்தியாசமா இருக்குது பார்க்கவே. இப்ப ஜோக்கருடைய அந்த ஒரு வைரஸ் தான் கோத்தம்ல இருக்க மக்கள் ஒரு மாதிரி ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்குது. அப்ப பேட்மேன் கேட்கறதே என்னுடைய புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது, உங்களுடைய புரோட்டோகால் படி நாங்க சில விஷயங்களை பண்ணோம். அதாவது அந்த வைரஸ்க்கு ஆன்டிடாக்சின் அதாவது மருந்து ஏதாவது இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நாங்களையும் நிறைய செக் பண்ணி பார்த்தோம். பட் பிரச்சனை என்னன்னா, நாங்க அதை மருந்து இல்லாம செலுத்தி பார்க்கும் பொழுது ஆரம்பத்துல அந்த வைரஸ் வந்து நார்மலான மாதிரி, அதாவது சரியான மாதிரி வந்து காட்டுச்சு. பட் திரும்ப அது பழையபடி வந்து ஒரு பழைய ஃபார்ம் எடுத்தது. அது வந்து குணமாவல அப்படிங்கறது அப்பதான் புரிஞ்சுக்க முடியுது. சோ இந்த ஒரு வைரஸ்க்கு மருந்து கண்டுபிடிக்கவே முடியல. ஜோக்கர் அதை வித்தியாசமா ஏதோ பண்ணிருக்கான் அப்படிங்கிறது புரியுது. ஆனா அப்ப பேட்மேன் அதை வந்து ஏத்துக்கல. இந்த மாதிரி பல வைரஸ்கள் அவன் உருவாக்கி இருக்கான், அது எல்லாத்துக்குமே நான் மருந்து கண்டுபிடிச்சு சரி பண்ணிருக்கேன், அது எப்படி இது மட்டும் சரியாம போகும் அப்படின்னு பேட்மேன் கேட்க வரும்பொழுது, நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறது புரியுது. நீங்க இது வரைக்கும் கண்டுபிடிச்சது பார்த்தது எல்லா மருந்துகளையுமே நாங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், ஆனா ஒண்ணுமே வேலைக்கு ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குப்பிகள்ல இருக்கக்கூடிய அந்த மருந்து எல்லாமே வச்சிருப்பாங்களா, சோ அதெல்லாமே காட்டுறாங்க. அவ்வளவுமே டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க போல இருக்கு, ஆனா ஒண்ணு கூட வேலை செய்யல அப்படிங்கிறது அப்பதான் புரியுது. சோ ஜோக்கர் அதுல அந்த வைரஸ்ல வந்து டிஃப்ரெண்டா ஏதோ ஒரு விஷயத்த மிக்ஸ் பண்ணி அது அவ்வளவு சீக்கிரத்துல சரி பண்ண முடியாதபடி ஏதோ வேலைத்தனம் பண்ணிருக்கான் அப்படிங்கிறது மட்டும் புரியுது. நம்ம பேட்மேன் அந்த சிறைக்குள்ள மாட்டிட்டு இருக்கும் பொழுது அந்த கேஸ் வந்து லீக் பண்ணிருப்பான். அப்பவுமே அவர் அதை தான் சொல்லியிருப்பாரு, உனக்காக ஸ்பெஷலா சில விஷயங்களை மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அந்த வைரஸையே புது விதமா வேற மாதிரி ஜோக்கர் ரெடி பண்ணிருக்கா அப்படிங்கிறது புரியுது. அதுக்கப்புறம் பேட்மேனுமே ஒரு மாதிரி ரெக்கவர் ஆயிடுறாரு. சோ நான் இது என்ன ஏதுன்னு நான் பார்க்க கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது ஜூலியாவுமே உங்க கூட நானும் வரேன் அப்படிங்கிறா. ஆனா பேட்மேன் வந்து அது ஒத்துக்கல. நீ இப்போதைக்கு இங்க இருந்து உன் வேலையை பாரு, இதை சரி பண்றதுக்கு ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு கண்டுபிடிங்க, நான் வந்து நேரடியாவே போய் சில விஷயங்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பிடுறாரு. அடுத்து ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்க யாரோ ஒருத்தர் வந்து சிகரெட் எல்லாமே பிடிச்சிட்டு அப்படியே போட்டு இருக்கிறது தெரியுது. பக்கத்துல போன் இருக்கு. அவருக்கு கால் வருது பேட்மேன் கிட்ட இருந்து. அந்த கால் அட்டன் பண்ணி பேசுறா. அப்படி அது வேற யாரும் கிடையாது, கமிஷனர் கோர்டன் தான். ஆளு நல்லா பார்க்க எப்படி இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது ரிட்டையர் ஆயிட்டாரா என்னன்னு தெரியல. பட் ஏதோ அவரோட வீட்லயோ இடத்துல அப்படியே ரிலாக்ஸா உட்காந்துருக்காரு அப்படின்னு மட்டும் புரியுது. ஸோ ஜிம்முமே தெரிஞ்சது பேட்மேன் வந்து எதுக்கு கால் பண்ணிருக்காரு அப்படின்னு. ஸோ இந்த வைரஸ் பரவிட்டு இருக்கு, இதுக்கு ஏதாவது கியூர் இது கண்டுபிடிச்சிருக்கேன், அதுக்கு ஏதாவது என் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது இப்போ வரைக்கும் கிடையாது, பட் அது சம்பளமா தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட இருந்து எனக்கு சில விஷயங்கள் தேவை, உதவிகள் தேவை. உன்னால இந்த வைரஸ் சரி பண்றதுக்கு ஏதாவது முயற்சி பண்ண முடியுமா, இல்ல இது பின்னணியில ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறத பாரு அப்படின்னு அவருமே அதுக்கான அந்த வேலைகளை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப நகரத்துல வந்து மிலிட்டரி போலீஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சிடிசி அப்படின்னு சொல்லப்படுற அந்த குரூப் எல்லாருமே ஒரு நகரத்தையே கிட்டத்தட்ட ஒரு லாக்டவுன் மாதிரி போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா வைரஸ் ரொம்ப ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட நிலைமை வந்துருச்சு அப்படின்னா பேட்மேன் சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமாயிரும். அதனால எல்லாமே சீக்கிரம் பண்ணியாகணும்னு சொல்லிட்டு விரைவா அங்க செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. சோ பேட்மேன் காட்டுறாங்க, அவர் எங்கேயோ பறந்து போயிட்டு இருக்காரு. சேஃப்டிக்கு மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப பாதுகாப்பாவே போயிட்டு இருக்காரு. அப்படி அவர் எங்கதான் போறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது பிரஸ்பைட்டேரியான் அப்படின்னு சொல்ல போற அந்த ஒரு ஏரியாவுக்கு ஏதோ ஒரு நகரத்துக்கு வந்து போறாரு. சோ அந்த இடத்துல இருந்தா ஃபர்ஸ்ட் வந்து இந்த வைரஸ் வந்து பரவி இருக்கு. ஜோக்கர் அங்க இருந்தா ஆரம்பிச்சிருப்பான் போல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு பேஷண்ட் வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான். ஏதோ வந்து இருமலோ என்னமோ ஒரு பிரச்சனை நம்ம உடலுக்கு வந்துருச்சு அப்படின்னு போயிருக்கான். பட் அது முழுசா, அதாவது அந்த வைரஸ் வந்து முழுசா தன்னை வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடியே ஆரம்ப ஸ்டேஜ்லயே அந்த பேஷண்ட் வந்து போயிருப்பான் போல இருக்கு. அப்படி போனதுக்கு அப்புறமா அந்த வைரஸ் வேலையை காட்ட ஆரம்பிச்சோடனே சோ அங்க இருந்த அந்த டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாமே ரொம்ப கவனமா வந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே அந்த கிளினிக்கே வந்து பார்த்தா அந்த வைரஸ் எங்கேயும் பரவாதபடி அந்த கிளினிக்கே ஒரு மாதிரி ஷட் டவுன் பண்ணி ஒரு லாக்டவுன் மாதிரி பண்ணி வச்சிருந்திருக்காங்க. இப்போதைக்கு உள்ள இருக்க யாரும் வெளியில வரக்கூடாது அப்படிங்கறக்காக ஃபுல்லா எல்லாம் மூடி அந்த மாதிரி பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த ஜூலியா தான் சொல்லியிருப்பா. அதை தெரிஞ்சுக்கிட்டோன்னே அந்த பிரஸ்பைட்டேரியன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த நகரத்துக்கு வந்து போறாரு. குறிப்பா அந்த ஹாஸ்பிட்டலுக்குமே போறாரு, அங்க இருந்தாலும் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி தான் வந்து அங்க போறா அப்படிங்கிற அந்த விஷயம் எல்லாமே ஜிம் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்படியே அந்த கான்ட்ராக்ட்ல இருக்கும்போது போன் கால்ல அப்படியே பேசிட்டு இருக்காங்க. ஜிம்முமே நானே என்னால முடிஞ்சதை பண்றேன், ஏதாவது ட்ரை பண்றேன் அப்படிங்கிற பேசிட்டு சிகரெட் குடிச்சிட்டு அப்படியே இருக்காரு. அப்படியே ஜன்னலோட அப்படியே ஒரு பக்கம் வராரு. அந்த பலகை எல்லாமே வைக்கப்பட்டிருக்கு. அப்படியே அங்க எட்டி பாக்குறாரு. திடீர்னு யாரோ ஒரு நபர் அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி விகாரமா வரும் பொழுது ஜிம் வந்து கொஞ்சம் அதிர்ச்சி அடைகிறாரு. சோ அந்த வைரஸ்னால பாதிக்கப்பட்டவங்க ஜோக்கர் சிரிக்கிற மாதிரி வித்தியாசமா பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சோ அது அந்த ஜோக்கருடைய அந்த ஒரு சிரிப்போட எஃபெக்ட் தான். வெளியில நடமாடிட்டு இருந்த ஒரு பொண்ணோ அல்லது பையனோ சோ அவ வந்து அந்த வைரஸ்னால பாதிக்கப்பட்ட அப்படி இருக்கா அப்படிங்கறத வந்து கமிஷனர் வந்து புரிஞ்சுக்காரு. நல்லவேளை அவர் சேஃபா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ரூம்குள்ள இருக்கனால
அவருக்கு இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டு அப்படியே பேட்மேன் ஒரு மாதிரி அப்படியே ஒரு ஃப்ளோலயே தான் பேசிட்டு இருக்காரு. அப்ப பேட்மேன் இவர் கூப்பிடுறாரு, பதில் அங்கிருந்து வரல. ஏன்டா அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் அந்த நகரத்துக்குள்ள நுழைஞ்சிடறாரு, இன்னும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போல. ஆனா அந்த நகரத்துக்குள்ள நுழையும் பொழுதே அங்க ஏற்கனவே பாதிக்கப்பட்ட நிறைய பேர் அங்க ஒரு கலவரமே நடந்துட்டு இருக்கிறத பாக்குறாரு. சில கார்கள் அங்க அப்படியே தீப்பிடிச்சு எரியுது, சில கார்கள் அங்க நாசமாயிட்டு இருக்குது. மக்கள் அங்கேயும் இங்கேயும் அப்படியே போயிட்டு ஜன்னல் வழிகள்லாம் ஏறி குதிச்சு அந்த இடமே ஒரு போர்க்களம் மாதிரி மாறினதா அங்க பார்க்க முடியுது. சோ ஒரு மாதிரி கவலை அளிக்குது பேட்மேனுக்கு. அது இருந்தாலுமே நம்மளோட வேலையை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னேறி போக ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் கிட்டத்தட்ட அந்த ஹாஸ்பிட்டலுமே நெருங்கிட்டாரு. பேட்மேன் அப்படிங்கிற மாதிரி கமிஷனர் கூட அங்க கூட்டுட்டே இருந்திருப்பாரு அப்படி. சோ அதுக்கப்புறம் தான் அவர் ரிப்ளை பண்ணவே ஆரம்பிப்பாரு. அவரு பேட்மேன் பேசாரு, நான் இப்ப அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கிறேன், சோ அங்க போய் யாராவது பேஷண்ட்டையோ எதையோ ஒண்ணு பார்த்து அந்த வைரஸுக்கான கியூர் ஆகுது, மருந்து கண்டுபிடிக்க முடியுமா என்ன எதுன்னு பார்க்க போறேன். உனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் பத்தி இந்த இடத்த பத்தி தெரியும், இதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது, இது வந்து ஒரு பழைய ஹாஸ்பிட்டல், வெயின் என்டர்பிரைசஸ் அவங்க கொடுத்த நிதியால தான் கட்டப்பட்டது. ஆனா வரலாற்றுப்படி பார்க்கும்பொழுது நிறைய மோசமான துயர சம்பவங்கள் எல்லாமே இந்த ஹாஸ்பிட்டல்ல நடந்திருக்குது. அதனால நீ ஜாக்கிரதையா இருந்துக்கப்பா, அது ஒரு ஹாண்டட் பயங்கரமான ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ கவனமா உள்ள போய் ஜாக்கிரதையா இருந்துக்க அப்படின்னு சொல்லும் பொழுது, என்ன விளையாடுறா, வேடிக்கை இருக்குது பேசுறியா அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவர் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஜன்னலை உடைச்சிட்டு உள்ள நுழைஞ்சிடறாரு. சோ ஜிம் சொன்னது எல்லாமே வேடிக்கையா இது சொல்ற அப்படிங்கிற மாதிரி பேட்மேன் நினைச்சுக்கிறாரு. ஆனா அவர் சொன்னது எல்லாமே உண்மைதான். இவரு உள்ள நுழைஞ்சோடனே அங்க சில பேஷண்ட்ஸ் எல்லாமே இருப்பாங்க, அவங்க எல்லாமே பாதிக்கப்பட்டு அங்க இருப்பாங்க. சோ அவங்க எல்லாருமே பேட்மேன் கிட்ட வரும்பொழுது அவர் ஏதோ ஸ்மோக்கோ கேஸோ எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா அதை போட்டுக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சு இன்னொரு ரூம்குள்ள வந்து போயிடுறாரு. அப்படி வந்தாலுமே அந்த டோரை க்ளோஸ் பண்றதுக்கு படாத பாடு படுறாரு. அங்க வெளியிருந்த ஆட்கள் எல்லாமே திறந்துட்டு உள்ள வரணும்னு பாக்குறாங்க. ஆனா அவருக்கு பிரச்சனை என்னன்னா, உள்ள இருக்கக்கூடிய அந்த நர்ஸுகளா இருப்பாங்களா அவங்களுமே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இப்ப அவங்களுமே அங்க வந்து பேட்மேனை பக்கத்துல வராங்க. அவர் என்னடா பண்றது அப்படின்னு அங்க பாத்துட்டு இருக்காரு. சோ ஜோக்கர் ஒரு படுமோசமான வைரஸ் வந்து உருவாக்கி இருக்கான், அதை ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னே சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஜூலியா வந்து சொல்லி அனுப்பியிருப்பான். அந்த விஷயம் எல்லாமே அவருக்கு அங்க ஞாபகம் வந்துட்டு இருக்குது. அந்த சமயத்துல பேட்மேன் வந்து திரும்ப அந்த கேஸ் வந்து எப்படியோ வெளியில விட்டு எப்படியோ அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக முயற்சி பண்றாரு. திரும்ப ஜிம்மை வந்து காட்டுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா நிறைய ரிசர்ச் வந்து பாத்துட்டு இருக்காரு. கடந்த காலங்களில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற அந்த விஷயத்த எல்லாமே பார்த்துட்டு அப்படியே நம்ம பேட்மேனுக்கு கன்வே பண்ணிட்டு இருக்காரு அப்படியே போன் மூலமா. சோ ஃபர்ஸ்ட் 1910 ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதுல ஒரு 50 பேஷண்ட்ஸ் சில்ட்ரன்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் அந்த இறந்து போன அவங்களுடைய ஆவிகளோ பேய்களோ வந்து அங்க நடமாடுறதுதான் சிலர் வந்து பார்த்திருக்காங்க. அந்த மாதிரியான சில விஷயங்களுமே இங்க நடந்திருக்கு அப்படின்னு அங்க ஒரு இமேஜ், அந்த நியூஸ் சம்பந்தப்பட்ட இமேஜ் வந்து பாத்துட்டு இருக்காரு. சோ அந்த இமேஜ்ல ஒரு 3 நபர்கள் அப்படி நின்றுட்டு இருக்காங்க. பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நிக்கிறத வந்து அவர் பாக்குறாரு. திடீர்னு பார்த்தா பாத்துட்டு இருக்காரு, அந்த உருவம் அப்படியே திரும்புது. இவர் அப்படியே ஷாக் ஆகுறாரு. வாயில வச்சிருந்த சிகரெட் அப்படியே கீரை நழுவு விடுறாரு. அந்த உருவம் நல்லா திரும்பும் பொழுதுதான் தெரியுது அது ஜோக்கர் அப்படின்னு. சோ அந்த உருவம் எப்படி தானா திரும்ப முடியும் ஒரு இமேஜ்ல, இந்த உருவம் இது எப்படா சாத்தியங்கிற மாதிரி அவர் அதிர்ச்சியில வந்து இருக்காரு. சரி இது அப்படியே ஏதோ பிரமை தோற்றம் மட்டும் என்ன மாதிரி தான் நினைச்சிட்டு அடுத்த ஒரு சம்பவத்தையுமே அப்படியே பார்க்க ஆரம்பிக்கிறாரு. சோ அடுத்த ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு 1946. சோ இந்த மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதுக்கு பதிலா மாற்றா ரேட் பாய்சன்ஸ் எலி மருந்துகளை வந்து வச்சிருப்பாங்க போல இருக்கு. சோ அதை சாப்பிட்டு சிலர் வந்து மருந்துகளுக்கு பதிலாக அதை உட்கொண்டதுனால சில பாதிப்புகளுமே ஏற்பட்டிருக்குது. அது மூலமா சிலர் இறந்தும் போயிருந்திருக்கலாம். அப்ப அங்க பில்டிங் இருக்கு, அந்த பில்டிங்க்கு வெளியில சில நபர்கள் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. அந்த நபர்களுக்கு ரைட் சைட்ல ஒரு ஜன்னல் இருக்கு. அந்த ஜன்னல்ல ஒரு உருவம் தெரியுது, அதை நல்லா பாக்குறாரு. சோ அது ஜோக்கர் தான். இது எப்படா சாத்தியம், அவனுடைய உருவம் எப்படி இந்த போட்டோஸ் எல்லாம் தெரியுது, இதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு அப்பாரு அந்த லேப்டாப் ஆஃப் பண்ணிட்டாரு என்னன்னு தெரியல. உடனே டிராய வந்து அவசர அவசரமா திறந்து அந்த டிராக்குள்ள இருந்து ஏதோ சில இமேஜஸ் வந்து எடுக்கிறாரு. பட் அது வேகமா எடுத்து அந்த போட்டோஸ் அப்படியே பாக்குறாரு. அதுல ஒரு போட்டோ அப்படியே பாக்குறாரு. 2 சில்ட்ரன்ஸ் வந்து பெட்ல வந்து அப்படியே படுத்திருக்காங்க. அவங்க படுத்திருக்கிறதுக்கு ரைட் சைட்ல ஒரு டோர் வந்து யாரோ திறக்கிறாங்க. ஒரு கை மட்டும் அப்படியே வந்து வெளியில தெரியுது. சோ இதை பார்த்தோன்னே அவரு பயப்படுறாரு. திடீர்னு இந்த போட்டோவே பார்த்துட்டு இருக்கும் பொழுது உண்மையுமே யாரோ டோரை திறக்கிற மாதிரியான ஒரு சத்தம் வந்து அவர் கேட்குது. உடனே அதிர்ச்சி அடைந்து திருப்பி பாக்குறாரு. ஹே என்கிட்ட இந்த மாதிரி விளையாடாத, யாருன்னு எனக்கு தெரியும், நீதானா அப்படிங்கிற மாதிரி டோர் பக்கத்துல நின்று அப்படியே பாக்குறாரு. டோர் பக்கத்துல துப்பாக்கி வச்சுட்டு ரொம்ப கவனமா இருக்குன்னு நினைக்கிறாரு. ஏன்னா அதையும் மீறி ஒரு விஷயம் நடக்குது. திடீர்னு அந்த பாக்ஸிங் கிளவ் அந்த இது இருக்குல்ல, அது தானா வந்து நம்ம ஜிம் அடிச்சோன்னே அவர் அந்த இடத்துல மயங்கி விழுந்துறாரு. அந்த அளவுக்கு ஃபோர்ஸா வந்து அது அடிச்சிருக்குது. அதாவது மயங்கல கிட்டத்தட்ட கதி கலங்கி போயிடுறாரு. உடனே அவரால் எந்திரிக்க முடியல. யாரும் அந்த வேலையை பார்த்தா அப்படின்னு இருட்டுக்குள்ள இருந்து ஒரு நபர் அப்படியே வெளியில வர அப்படியே ஏதோ சொல்லிக்கிட்டு. சோ அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. திரும்ப இங்க பேட்மேனை காட்டுறாங்க. அவர் எப்படியோ அந்த ஃபர்ஸ்ட் ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆயிருப்பாருல, அங்க இருக்குது அவரை பார்க்க வந்திருப்பாரு போல இருக்கு. அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துக்குமே வந்துடுறாரு. சோ உள்ள ஒரு பெட்ல வந்து நல்லா சேஃபா அந்த நபரை வந்து படுக்க வச்சிருக்காங்க.
நம்ம பேட்மேன் வந்து ஜூலியா கூட கான்டாக்ட்ல இருக்காரு. அவர் அப்படியே பேசிட்டு இருக்காரு. சோ யார் என்னங்கிற மாதிரி ஜூலியா கேட்க எனக்கு இன்னும் சரியா தெரியல. பக்கத்துல போனதா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்ஸ் இருக்கும்ல, அந்த கோட்ஸ் எல்லாமே அப்படியே அமுத்திட்டு உள்ள போறக்கான அந்த வழியை வந்து பாத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் எப்படியே திறந்துடுறாரு. அப்படியே அந்த ஸ்கிரீன் திறந்துட்டு உள்ள போய் பாக்குறாரு. அந்த நபரை பார்த்தோன்னே ஒரு ஷாக் ஆகிறாரு. அது அந்த ஜூலியாவுக்கும் எப்படியே தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. அந்த நபருடைய பேரு ஜோ சில்லாட் இருக்கு. அவன் தான் பேட்மேனுடைய பேரண்ட்ஸ் வந்து கொன்னவனாட்டு இருக்கு. சோ பேட்மேனுக்கு அது அதிர்ச்சியா இருக்கு. ஏடா இது அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காரு. சோ அதுக்கப்புறம் வெளியில ஏதோ ஒரு இடத்துல காட்டுறாங்க. அங்க சிலர் யாரோ இருப்பாங்க போல இருக்கு. ஹெல்ப் வந்து கேக்குறாங்க. சோ அங்க ஒரு சின்ன பையன், அப்புறம் ஒரு அப்பா அம்மா, ஒரு ஃபேமிலி அங்க மாட்டிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. சோ அந்த ஒரு விஷயம் வந்து பேட்மேனா அவருடைய பேரண்ட்ஸும் இருப்பாங்களா, அவங்க வந்து ஏதோ ஒரு சந்தில வந்து மாட்டிக்குவாங்க. அப்பதான் யாரோ ஒருத்தன் வந்து நம்ம பேட்மேனுடைய அப்பா அம்மா வந்து சுட்டு கொண்டிருப்பான். சோ அதுக்கப்புறம் பேட்மேன் மட்டும் உயிரோட தப்பிச்சிருந்திருப்பாரு. அதை பார்த்த உடனே நம்ம பேட்மேனுக்கு அந்த விஷயம் தான் ஞாபகம் வந்துருக்கு போல இருக்கு. உடனே வேண்டாம் நோ அப்படிங்கிற மாதிரி அவர் அங்க கத்துறாரு, பதறாரு. உடனே திரும்ப இங்க ஜிம் இருக்கிற இடத்த காட்டுறாங்க. ஜிம் நம்ம கீழே விழுந்து கிடப்பா. அப்படி திடீர்னு ஜோக்கர் அந்த கட்டில் கடையில இருந்து அப்படியே ஏதோ பேய் மாதிரி வெளியில வர்றான் மனுஷன். அப்படியே வந்துட்டு நான் நிறைய விஷயங்கள், நிறைய மெட்டீரியல்ஸை வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். அப்படி ஸோ இந்த நியூ கேஸ் இதெல்லாம் நான் பண்ண சோதனைகள், நான் பண்ண டெஸ்ட் மூலமா கிடைச்ச வெற்றி தான் இது பாரு அப்படிங்கிற மாதிரி அப்படியே சிரிக்கிறான். திடீர்னு அப்படியே ஸ்னாப் பண்றான், அப்படியே சொடுக்கு போடுறான். அந்த ஜன்னல்ல மாட்டப்பட்டிருக்க ஸ்கிரீன் இருக்குல்ல, அது அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. சொடக்கு தான் போட்டா எப்படா பத்திட்டு எரியுது, இது ஜோக்கர் தானே இல்ல வேற யாராவதா அப்படிங்கிற மாதிரி ஒண்ணுமே புரியல. ஜோக்கரே சொல்றான் ஏதோ கேஸ் லைன் மாதிரி ஏதோ விஷயத்த பயன்படுத்தி தான் எரிய வச்சுங்கிற மாதிரி ஏதோ சொல்றான். பட் சொடக்கு போட்டானே எப்படி எரிஞ்சது என்னன்னு ஒண்ணும் புரியல. ஜோக்கர் ஏதோ வேற ஏதோ ட்ரிக் பண்றா, வேலைத்தனம் பண்றா அப்படிங்கிறது மட்டும் புரியுது. அடுத்து திரும்ப பேட்மேன் இருக்கிற இடத்த காட்டும் பொழுது அங்க ஒரு ஃபேமிலி வந்து மாட்டிட்டு இருப்பாங்க. அவங்க எப்படா தப்பிக்கிறதுன்னு அங்க தவிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு அங்க ஒரு நபர் வரா, யார் நீ, உன்னால முடிஞ்சா ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அங்க அந்த நபர் கேட்கும் பொழுது திடீர்னு அவன் சிரிச்சுக்கிட்டு வினோதமா வரும்பொழுதுதான் தெரியுது நம்ம பேட்மேன் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. பெட்ல எவனா இருப்பான், அவனை பார்த்திருப்பாரு. சோ அந்த ஒரு பேஷண்ட் தான் அவனோட திடீர்னு வெளியில இருக்கான் அப்படின்னு பேட்மேன் குழம்பி போய் அந்த இடத்துல பாப்பாரு. திடீர்னு வந்து பார்த்தா அந்த பேஷண்ட் அங்கேக்கான அவனுடைய அந்த உடை வந்து கீழே வந்து இருக்குது. உடனே சட்டன் எப்படி அங்க போனா அப்படிங்கிறது ஒன்றும் புரியல. ஆனா அந்த விஷயம் திரும்ப நடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேட்மேன் பதறாரு. சோ தன்னுடைய ஃபேமிலி, தன்னுடைய பேரண்ட்ஸுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு விஷயம் இங்க திரும்ப நடக்க போதா அப்படிங்கிற மாதிரி அவர் கவலைப்படுறாரு. அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு பாக்குறாரு. சோ அவன் துப்பாக்கி வச்சுட்டு அவங்கள சுட்டு கொள்ளணும் அப்படின்னு வந்து பக்கத்துல வர நம்ம பேட்மேன்னால அங்க இருந்து வரவே முடியல. இங்க ஜோக்கரும் அந்த நெருப்பு பத்த வச்சுட்டு அப்படியே இருப்பாங்க. நம்ம ஜிம் வந்து கொஞ்சம் பயத்துலதான் இருப்பா. அப்படி அவர் உடனே துப்பாக்கி எடுத்துக்கிட்டு இங்க பாரு, ஒழுங்கா நான் சொல்றதை கேளுன்னா அவனை சுட்டு கொன்றுவேன். இதுக்கு மேலே இவனால இது ஏமாத்த முடியாது, ட்ரிக்ஸ் பண்ண முடியாது. அந்த பழைய அந்த நியூஸ்ல பார்த்த அந்த போட்டோஸ்ல இருந்த அந்த விஷயங்கள் எல்லாமே ட்ரிக்ஸ் தானே, நீ பண்ண வேலை தானே, நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த விஷயத்துல நம்ப மறுக்கிறாரு. சோ அது எல்லாமே ஏதோ ஒரு ஏமாத்து வேலை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. சோ நீங்க சொல்றது ஒரு வகையில சரியா இருக்கலாம் காமிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஜோக்கர் சொல்றான். ஆனா எல்லா விஷயங்களுமே இங்க ஜோக்கா வந்து விளையாட்டா வந்து எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு கோடாரி இருக்குது, அதை தூக்கிட்டு அப்படியே நிக்கிறான். அப்படி உடனே ஒரு செகண்ட் நமக்கு அந்த சைனிங் படத்துல அவன் கோடாரி வச்சுட்டு நிக்கும்போது எப்படி இருக்குமோ அந்த ஒரு எஃபெக்ட் தான் கிரியேட் பண்ணுது. திடீர்னு நம்ம ஜோக்கரை கொண்டு வந்து ஒரு ஹாரர் த்ரில்லரே கொண்டு வந்துட்டாங்க. வேற மாதிரி இருக்குது பார்க்கும்போது. சோ அந்த பேஷண்ட் சுட்ட அந்த குண்டு வந்து எப்படியோ தப்பிச்சிருது. நம்ம பேட்மேன் காப்பாத்தினாலும் அந்த குண்டு எங்கேயோ போயிட மாட்டிருக்கு. சோ இங்க ஜிம் சுட்ட அந்த புல்லட் வந்து நேரா ஜோக்கருடைய கழுத்துல அந்த டை மட்டும் இருப்பா அப்படி அதுல வந்து பட்டிருக்கு. சோ மனுஷன் முழுசா செத்தாரா என்னன்னு தெரியல. அப்படியே கீழே சரியில்லை. அப்படி அப்போதைக்கு அந்த ஃபேமிலி காப்பாற்றப்பட்டிருந்தாலும் சோ பின்னாடி இன்னும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. என்னடா பண்றது அப்படின்னு பார்க்கும்பொழுது தன்னுடைய பையனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பேட்மேன் கூட அமுச்சு வச்சிருவாங்க போல இருக்கு. அவங்க வேற ஒரு பக்கம் எங்கேயோ ஓடுவாங்க போல இருக்கு. நம்ம பேட்மேனுமே அந்த கேஸை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு அந்த பையனை கூட்டிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போறாரு. என்னுடைய பேரண்ட்ஸ் அவங்க எப்படி விட்டுட்டு போறது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லும் பொழுது ஒண்ணு கவலைப்படாத, அவங்களை எப்படி ஒண்ணு காப்பாத்தலாம், இப்போதைக்கு நம்ம தப்பிச்சு போனா அதான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிட்டு பேட்மேன் அங்க போய்கிட்டு இருக்காரு. அப்போ உடனே பேட்மேனுக்கு ஆள் வர அங்க ஜிம் வந்து பேசுறாரு. பேட்மேன் நான் சாதிச்சிட்டேன், நான் அதை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் வந்து ஜோக்கரை கொன்னுட்டேன் அப்படிங்கிற அந்த சீத்தை அவர் அங்க பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப எந்த ஒரு மந்திர தந்திரமும் கிடையாது, அவன் திரும்பி பிறந்தெல்லாம் வரல, ஆனா உண்மையிலும் இப்ப இறந்துட்டா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷத்துல வந்து அங்க ஜிம் வந்து இங்க பேட்மேன்ட்ட பேசிட்டு இருக்காரு. எப்படி அதை நான் வந்து செஞ்சுட்டேன், ஆனா இப்ப நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்குது, இப்ப என்னுடைய வீடு வந்து தீப்பத்தி எரிஞ்சிட்டு இருக்குது, எனக்கு அது புரியுது, பட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை பாத்துக்கலாம் அப்படின்னு ஏதோ கேஷுவலா ஜாலியா பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு பின்னாடி ஜோக்கர் எந்திரிச்சு அங்க வரான். இங்க நம்ம பேட்மேன் அந்த பையனை வந்து காப்பாத்திட்டு எப்படியாவது அங்க இருந்து போகணும் அப்படின்னு அந்த பில்டிங்கை விட்டு வெளியில போறதுக்கு அதான் வழின்னு சொல்லிட்டு அந்த ஜன்னலை உடச்சிட்டு அப்படியே அங்க இருந்து பறந்துகிட்டே போறாரு. அப்படியே பேட்மேன் வந்து பேசுறாரு. ஜிம் நீ இருக்கியா, நீ பேசுறது கேட்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க ஒரு குரல் கேக்குது. ஹலோ ப்ரோஸ் அப்படிங்கிற மாதிரி. சோ அது ஜோக்கர் தான். அப்ப ஜிம்மோட நிலைமை என்னாச்சு
சோ அதுக்கப்புறம் திரும்ப இங்க காட்டுறாங்க நம்ம பேட்மேன் வந்து அந்த சின்ன பையன் வந்து அப்படியே தூக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த பையனுடைய பேர் டியூக் இருக்கு. டியூக் நீ வந்து பிடிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து அப்படியே போறாரு. ஒரு இடத்துல அப்படியே கீழே விழுவுறாரு. ஏதோ கண்ணாடி கிளாஸ் உடைச்சிட்டு அப்படியே விழுவுறாரு. அந்த பாதிக்கப்பட்ட வைரஸ்னால பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாமே துரத்திட்டு வராங்க. அந்த கேஸ் எல்லாமே லீக் பண்ணி சில அவருடைய அந்த கருவிகள் அந்த பேட்விங் மூலமா எல்லாம் தாக்கி முடிஞ்ச வரைக்கும் அங்க இருந்து தப்பிச்சு போறாரு. அப்படி எங்கதான் போறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது கமிஷனர் கோர்டன் இருப்பார்ல, அங்க அந்த இடத்துக்கு தான் போயிருக்காரு. சோ அவருக்கு இருந்து ஒண்ணு ரிப்ளையே வரல. அவர் என்ன பாக்குறதுக்காக இப்ப அங்க போயிருக்காரு. சோ அங்க போய் பார்த்தா நினைச்ச மாதிரியே ஜோக்கர் வந்து கமிஷனர் கோர்டனை வந்து தாக்கிட்டு தான் போயிருக்கான். கோடாரியை வந்து திரும்ப எடுத்து நம்ம கமிஷனர் கோர்டனுடைய நெஞ்சிலேயே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அடிச்சிருக்காரு. ரொம்ப ஆழமா தாக்கியிருக்கான்னு என்னன்னு தெரியல. பட் ஒரு பெரிய அளவுல ஒரு மோசமான காயம் ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மோசமான நிலையில தான் அவர் இருக்காரு. ஜிம் உங்களுக்கு என்னாச்சு அப்படி இருக்கீங்க மாதிரி நம்ம பேட்மேனுமே வந்து பதறி வந்து அங்க பேசுறாரு. ஜிம் வந்து கவலையா ஒரு ஏமாற்றத்தோட அங்க பேசுறாரு. நான் வந்து முட்டாள்தனம் பண்ணிட்டேன், நான் வந்து அவனை கொண்டுட்டேன் அப்படின்னு நினைச்சா அவன் எப்படி திரும்பி எந்திரிச்சு வந்தா அப்படிங்கிறது எனக்கு புரியல. பட் இது எப்படி சாத்தியம்னே புரியல, நான் ஒரு முட்டாளா இருந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கவலைப்பட்டுட்டு அப்படியே தன்னை வந்துகிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. உடனே அந்த டியூக்குங்கிற பையன் கிட்ட நம்ம பேட்மேன் பார்த்து பாத்ரூம் சைடுக்கு இது போவாங்க, அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ல இருக்கிறத எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் அதை செய்யல. ஏன்னா அவனுக்கு தன்னுடைய பேரண்ட்ஸ் பத்தின கவலை வந்துருது. அவங்க வேற பக்கம் எங்கேயோ போயிருந்திருப்பாங்களாட்டு. அவங்க கண்டிப்பா நல்லா தான் இருப்பாங்க, ஒண்ணு கவலைப்படாது, என்னுடைய கடமை எல்லாத்தையுமே காப்பாத்தணும், உன்னோட அப்பா அம்மாவை காப்பாற்றணும், இந்த மக்களை காப்பாற்றணும், இவரை காப்பாற்றணும், சோ அந்த விஷயத்தை நீ செய் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியே பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கோடாரி அப்படியே அங்க வருது. என்னடான்னு பார்த்தா அந்த கோடன் இருக்கா அப்படி அவரு திடீர்னு மோசமா இருந்த மனுஷன் அந்த கோடாரை எடுத்துட்டு அங்க தாக்க வரான். சோ அவ்வளவு நேரம் நார்மலா இருந்த மனுஷன் இப்ப திடீர்னு அந்த வைரஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் போல இருக்கு. போறப்ப ஜோக்கர் அந்த வேலையும் பண்ணிருப்பான் போல இருக்கு. அந்த வைரஸ் வந்து செலுத்திட்டோ அல்லது ஸ்ப்ரே மாதிரி ஏதோ பண்ணிட்டோ போயிருந்திருப்பான் போல இருக்கு. அதனால பாதிக்கப்பட்டு இப்ப அவரு அந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. நல்ல வேலையா அந்த சமயத்துல ஏதோ விஷயங்கள் மாதிரி கன்ல இருந்து பாஞ்சு அவருடைய கழுத்துல குத்துனது மூலமா வராங்க அப்படியே மயங்கி விழுவுறாரு. சோ யாரடா என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துக்கு வந்தது அந்த ஜூலியா தான். சரியான சமயத்துக்கு வந்து நம்ம பேட்மேனையும் அந்த பையனை வந்து அவ காப்பாத்திடுறா. அவன் வந்துட்டு அப்படியே சொல்றான், நிச்சயமா நான் இங்க வந்து உங்களுக்கு பிடிக்காது, இருந்தாலுமே நான் வந்ததுனால நீங்க தப்பிச்சிங்க, சோ ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நான் தான் அந்த வயசை பத்தி கேட்டிருந்தேன், அது என்னாச்சு, ஏதாவது கியூர் பண்றதுக்கு ஏதாவது கண்டுபிடிக்க முடிஞ்சு அப்படின்னு கேட்கும் பொழுது சில விஷயங்கள் அவளுமே ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கா போல இருக்கு. சில விஷயங்கள் அப்படியே சொல்றேன். அப்படியே ஜிம்மையுமே பாக்குறாங்க, கொஞ்சம் மயக்க நிலையில இருந்தாலும் அந்த வைரஸுடைய தாக்கம் வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. அப்ப அந்த ஜூலியா சொல்றான், அந்த வைரஸை சில டெஸ்ட் எல்லாமே பண்ணி பார்த்திருக்கிறா. அது மூலமா அந்த வைரஸ் வந்து ஏதோ கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த வந்து அந்த பாடிக்குள்ள வந்து ஏதோ விஷயத்த பண்ணுது. சோ அது ரொம்பவே மோசமானது, கொடியது அப்படிங்கறத நம்ம பேட்மேன் புரிஞ்சுக்கிறாரு. ஆனா அதோடைய தாக்கம் வந்து எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது அது வந்து எனக்கு இன்னும் சரியா தெரியல, பட் நிச்சயமா நான் அதை கண்டுபிடிச்சிருவேன், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியா சரி ஓகே அப்படின்னா அதை சீக்கிரம் கண்டுபிடி, இங்கேயே இருந்து டைம் வேஸ்ட் பண்ற அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நம்ம பேட்மேனுமே சொல்றாரு. கரெக்டா அந்த சமயத்துல அந்த டியூக் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டையுமே எடுத்துட்டு வந்திருப்பான். நீங்க சொன்னது சரிதான், நீங்க வந்து எல்லாத்தையுமே காப்பாத்தாகணும், என்னுடைய அப்பா அம்மாவுமே காப்பாத்தி தான் ஆகணும், சோ எல்லாருடைய உரிமை முக்கியம் தான் அப்படின்னு தன்னுடைய கடமையை வந்து அவன் செய்யறான். அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டையுமே எடுத்துட்டு வந்து கொடுக்கும்போது பேட்மேனுக்கு அந்த பொண்ணு ஜூலியாவுக்குமே அது கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. சோ அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப நேரம் அங்க இருக்க முடியாது, கிட்டத்தட்ட டோர் எல்லாமே உடச்சுக்கிட்டு உள்ள இருக்கக்கூடிய மனிதர்கள், பாதிக்கப்பட்ட மனிதர்கள் உள்ள கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. சோ பேட்மேன் சொல்றாரு, நீ வந்து டியூக்கு கூட்டிட்டு பேஸுக்கு போயிரு, நான் வந்து வேற விஷயத்த பார்க்க வேண்டியது இருக்குது, இந்த வைரஸ் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம், இதோடைய மூலம் வந்து என்னவா இருக்கும், இதை யார் உருவாக்கணும் என்னங்கிற மாதிரி ஏதாவது தேடி போய் பாக்குறா அப்படிங்கிற மாதிரி அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. நம்ம ஜூலியாவே பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்குங்க, நான் வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுமே அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்படியே காட்டுறாங்க அந்த பில்டிங் சுத்தியே நிறைய மனிதர்கள் கிட்டத்தட்ட வந்துட்டாங்க, ஜன்னல் எல்லாமே உடச்சிட்டு உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ வேற ஒரு பாதையில அந்த ஜூலியாவும் டியூக்கும் தப்பிச்சு பேஸ் நோக்கி போறாங்க. அப்ப நம்ம பேட்மேன் யாரோ ஒரு நபர்கிட்ட போன்ல அப்படியே பேசிட்டு இருக்காரு. அவங்ககிட்டயும் அந்த வைரஸ் சம்பந்தமா ஏதாவது சர்ச் பண்ணி தேடி ஏதாவது கியூர் பண்றது ஏதாவது வழி இருக்கா, அது எப்படிப்பட்டது, எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற கேட்டிருப்பாரு போல இருக்கு. அவனுக்கு தெரிஞ்ச அவன் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே அங்க சொல்லிட்டு இருக்கான். சோ அந்த வைரஸ் வந்து ஒரு ரீஜெனரேட் ஆகுது போல இருக்குது, அதாவது இந்த லாசரஸ் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. டிசில லாசரஸ் அப்படின்னா ஒரு இயற்கையான மனித சக்தியை மீறின ஒரு சக்தியை தரக்கூடிய ஒரு விஷயம், இம்மோர்டல் மாதிரியான விஷயம்னு வச்சுக்கலாமே, அந்த மாதிரி ஒரு உயிர்ப்ப தரக்கூடிய ஒரு விஷயம். அந்த வைரஸ் அப்படித்தானே பண்ணுது, கிட்டத்தட்ட ஒரு ஜோம்பி எஃபெக்ட் கிரியேட் பண்ணுது இல்ல, அது லாசரஸ் மாதிரி அப்படின்னு சொல்லலாம், பட் அப்படி கிடையாது, அது வேற ஏதோ ஒரு மோசமான ஒரு ஆபத்தானது அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிற அப்படி அந்த வைரஸை பத்தி. சோ அந்த விஷயத்த சொன்னோடனே பேட்மேனுக்கு அப்பதான் ஜிம் வந்து ஸ்டார்டிங்ல நார்மலா இருந்தாரு, அப்ப அந்த வைரஸோடைய தாக்கம் ஏற்பட்டதுக்கு அப்புறமா அவர் எப்படி மாறினாரு, எப்படி ரியாக்ட் பண்ணாரு அப்படிங்கிற அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு. அந்த ஒரு விஷயத்த வந்து அந்த நபர்கிட்டயுமே கான்டாக்ட் சொல்லிட்டு இருக்கு. அப்படி அந்த நபர் விஷயத்த மட்டும் சொல்லல, நம்ம பேட்மேன் எங்கிட்டு போகணும் எப்படி போகணும்ன்ற வழியுமே சொல்லிட்டு இருக்காரு. ஏதோ மேப் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த கருவியில பார்த்துட்டு இருக்கா. அப்படி அது படி பார்த்து வழி சொல்லும் பொழுது பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேட்மேனுமே போய்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே அங்கேயும் இங்கேயும் தாவி குதிச்சு ஸ்ட்ரீட்டுக்குள்ள அங்கேயும் இங்கேயும் போறாரு. இருந்தாலுமே மக்கள் பாதிக்கப்பட்ட பேர் நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாருமே கெடுத்தாங்க வராங்க, இவரு ஸ்மோக்கு அது இதுன்னு முடிஞ்ச வரைக்கும் சமாளிச்சு அங்க இருந்து போறாரு. பட் பேட்மேனுக்கு இதெல்லாம் பத்தாதுன்னு அந்த வைரஸ் சார்ந்த ஏதாவது தகவல் வேணும், அவனுக்கு பிளட் சாம்பிள் எல்லாமே அனுப்பி வச்சிருக்கேன், அதெல்லாமே பார்த்து
இனிமே அதை கியூர் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்குமா அப்படிங்கறது தெளிவா சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுது, அதான் அவன் தான் ஏற்கனவே சொல்லியிருப்பானே, அந்த ரீஜெனரேட்டிவ் அந்த ஒரு விஷயம் வந்து இருக்கிறதுனால அது ஒரு வகையான உயிர்ப்பை வந்து தருது அப்படின்னு சொல்லலாம். அது போக அந்த வைரஸ்ல இன்னொரு விஷயமே இருக்குது. அது ஒரு வகையில நன்மை அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது காயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா ஹீல் பண்ணக்கூடிய எபிலிட்டியுமே அந்த வைரஸுக்கு இருக்குது. இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல. ஆனா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, சோ நல்லது நடந்தா, அதாவது காயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்பட்டா அதுக்கு எதிர்மாறா வந்து செயல்படுது அந்த வைரஸ் வந்து. அதே நல்ல விதமா இருந்தா, நார்மலா இருந்தா அது வந்து அந்த வைரஸ் வந்து பாதிப்பை ஏற்படுத்தி இப்ப மக்கள் நடமாட்டிட்டு இருக்காங்களே அந்த மாதிரியான ஒரு தாக்கத்தையுமே ஏற்படுத்துது. நம்ம எப்படி இருக்கணுமோ அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் வந்து இந்த வைரஸ் வந்து ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரி அந்த வைரஸை பத்தின ஒரு புரிதல் வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு கிடைக்குது. அப்ப அந்த சமயத்துல பேட்மிண்டன் அப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு டேங்கர் வந்து அப்படியே வருது. யாரோ ஒரு சோல்ஜர் ஆட் இருக்கு. சோ இந்த மாதிரி வைரஸ் பாதிக்கப்பட்டா அங்க போலீஸ் இவங்க எல்லாருமே இருப்பாங்கல்ல, சோ அவங்களுமே பாதிக்கப்பட்டிருப்பாங்க போல இருக்கு. ஒரு சோல்ஜர் அப்படியே இந்த டேங்க்ல வந்து அப்படியே நம்ம பெரிய ஒரு பிளாஸ்ட் அங்க உண்டாவது. ஆனாலுமே எப்படியோ சாமர்த்தியமா தப்பிச்சிட்டாரு. ஆனா கொஞ்சம் பாதிப்பு இல்லாம இல்ல. என்னதான் அங்கிட்டு ஓரமா விழுந்திருந்தாலுமே அந்த இடிஞ்ச சிதிலங்கள் இதெல்லாமே அவர் மேல இருக்கிறதுமே பார்க்க முடியுது. அப்ப அந்த போன்ல பேசிட்டு இருந்தாதான் வழி சொல்லியிருப்பான். அவன் கரெக்டா தான் வழி சொல்லியிருப்பான். இருந்தாலுமே எதிர்பாராம அந்த டேங்க்ல வரும்பொழுது நம்ம பேட்மேன் தான் என்ன பண்ணுவாரு, அப்ப அவர் விழுந்திருப்பாரு. வேடிக்கையா அந்த மனுஷன் பேச வரும்பொழுது கொஞ்சம் வாய முடுறியா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாமே ஒரு கீயா இருக்கிறது, முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது அது அந்த ஆர்கமா தான் இருக்கும். அந்த ஆர்கம் அந்த அசைலமுக்குள்ளதான் யாராவது வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு நம்ம ஜோக்கருக்கு. அது மூலமா தான் இந்த வைரஸ் வந்து ரெடி பண்ணிருக்குங்கிற மாதிரி அவர் ஒரு சில விஷயங்கள் அங்க கெஸ் பண்றாரு, புரிஞ்சுக்கிறாரு. அப்ப அந்த போன்ல பேசிட்டு இருந்தா மேலுமே சில தகவல்கள் எல்லாமே கொடுக்குறான். சோ ஜோக்கருடைய இந்த வைரஸ் இந்த ரீஜெனரேட்டிவ் அந்த விஷயம் ஒரு காமனா இருக்கனால இந்த மாதிரியான ஒரு விஷயத்த ஒரு 3 சயின்டிஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. சோ அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு தான் நல்லா தெரியும் அப்படின்ட்டு. சோ அந்த 3 சயின்டிஸ்டுமே கிட்டத்தட்ட சேம் ஒரே ஒரு விஷயத்தை தான் ஏதோ ஆராய்ச்சி மாதிரி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. அதுல ஒரு நபர் பேர் வந்து தன்னுடைய அங்கிள்ங்கிற மாதிரி சொல்ல வரான். வெயின் என்டர்பிரைசஸ்ல ஒரு முக்கியமான ஒரு ஹெட்டாவோ ஏதோ இருந்திருப்பான் போல இருக்கு. அவருடைய பேர் வந்து டாக்டர் கால் எல்ஃபன் அப்படின்னு சொல்லும் பொழுது, பேட்மேன் எல்ஃபன் அப்படின்னு டாக்டர் டெத் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடா. அப்படி அந்த நபர் ஒரு மோசமான ஆளா என்னன்னு தெரியல, பட் அந்த மாதிரி தான் குறிப்பிடுறாரு. ஸோ எல்ஃபன் வந்து எலும்பு சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணிட்டுனா, யூகோ ஸ்டெஞ்ச் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்காரு. அப்படியே அவர் இந்த ரீஜென்ரேஷன் மீளுருவாக்கம் பற்றின நியூரல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் கடைசியா அந்த பால் டெக்கர் அப்படிங்கிற ஒரு நபர், அவனுமே கிட்டத்தட்ட இது மாதிரியான ஒரு விஷயத்தை தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தான். அதாவது போன், பிரெயின், அப்புறம் பாடி, இந்த 3 சம்பந்தப்பட்ட விஷயங்களை இவங்க ஆராய்ச்சி பண்ணதுனால அதை ஒரு மாதிரி இவங்க 3 பேர்த்தையுமே டாக்டர்ஸ் 3 அப்படிங்கிற மாதிரியுமே குறிப்பிடுறாங்க. இப்போ விஷயம் என்னன்னா, எல்ஃபன் வந்து ஏற்கனவே இறந்துட்டு, அப்படி ஸ்ட்ரேஞ்ச் வந்து கடந்த சில வருஷங்களாவே இங்க கோத்தம்ல கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது மிச்சம் இருக்கிறது இந்த டெக்கர் மட்டும்தான். ஸோ இந்த பால் டெக்கர் வந்து ஆர்காம்ல வந்து கொஞ்சம் வருஷம் இருந்திருக்கா அப்படி, அதுக்கப்புறம் ரிலீஸும் செய்யப்பட்டிருக்கு அப்படி. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் அவனா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் ஸோ பேட்மேனுக்கு சில விஷயங்கள் அங்க புரிய ஆரம்பிக்குது. பால் டெக்கரை தேடி போலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராரு. சோ இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா, ஜோக்கருக்கு என்ன தெரியும், அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு தெரியும் பொழுது அவனுக்கு என்னை நல்லா தெரியும். அதாவது நான் என்ன பண்ணுவேன், எப்படி தேடி போவேன், எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிறப்ப அவனுமே சீக்கிரமே என்னை தேடி வரலாம் அப்படிங்கிறப்ப இதுல உள்ள ரிஸ்க் வந்து அவர் புரிஞ்சுக்கிறாரு. சோ சீக்கிரமாவே இதெல்லாமே சரி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. சோ அதுக்கப்புறம் அந்த கான்டாக்ட்ல இருந்தவன் பேசுறான் அப்படியே, சோ நானுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், கூடவே பேட்கேல், ரெட்வுட், ரெட் ராபின் நாங்களே ஹெல்ப் பண்றதுக்கு வரோம் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒண்ணு வேணா, நீங்க சேஃபா இங்க வந்து இருங்க, மீதியெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா அது வந்து அவங்க கேட்கல. நீங்க இப்படிதான் போன முறை சொன்னீங்க, ஆனா என்னாச்சுன்னு தெரியுமில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது, இப்போ வரைக்கும் எதுவும் பண்ண வேணாம், என்கிட்ட எந்த ஒரு பிளானுமே இப்போ வரைக்கும் கிடையாது, என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறதே தெரியல, அதனால அவசரப்பட வேணாம் அப்படின்னு ஏதோ சொல்லி அப்போதைக்கு அவங்களை வர விடாம பண்றாரு. சோ அடுத்து ஒரு தண்ணிக்குள்ள ஏதோ ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்க யாரோ ஒரு நபர் நீச்சல் அடிச்சிட்டு இருக்காரு. அப்படியே நீச்சல் அடிச்சுட்டு பக்கத்துல வரும்போதுதான் தெரியுது அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஜோக்கர் தான். அங்க வெளியே அவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு இங்க ஜாலியா வந்து ஸ்விம்மிங்க போட்டுட்டு இருக்காரு நம்ம ஜோக்கரு. சோ அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்கள் அங்க சொல்றாங்க. அழியாத உயிரினங்கள் ஒரு சில இயற்கையில இருப்பதா மட்டும் சொல்லப்படுது. ஹைட்ரா, சில நண்டுகள், அந்த நண்டுகளுடைய ஓடுகள்ல பெருசா வளருது. ஆனா அது செல்களை விட முதன்மையா ரொம்ப வந்து அதிகமா வயசா வந்து கிடக்குது. இந்த ஒரு விஷயத்த டாக்டர் பால் டெக்கரை விட வேற யாருக்குமே தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த ஒரு மனுஷன் தான். அவர் வீட்டுல இருந்தப்ப கேஸ் வந்து லீக் ஆகி அது அப்படியே வெடிச்சிருக்கு. அதுல அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இறந்து போயிருந்திருக்காங்க. அதாவது அவங்க அப்பா, சகோதரி இவங்க எல்லாருமே இறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவர் அந்த வேலையிலே முழுசா ஈடுபட ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது இறந்து போயிட்டா அவங்களை உயிர்ப்பிக்க முடியுமா என்ன ஏதுங்கிற மாதிரி ஒரு திரும்ப கொண்டு வர்றது, ஒரு மீள் உருவாக்கம் மாதிரியான விஷயத்துல தன்னை வந்து அறிவியல்ல வந்து அர்ப்பணிச்சுக்கிறாரு. அவருடைய அங்கிள் மூலமா ஒரு நிதி மாதிரி அவருக்கு கிடைக்குது. அதை வச்சு சில விஷயங்கள்லாம் ஆய்வுகள் எல்லாமே ஓபன் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து சர்ச் பண்றாரு, ஆராய்ச்சி எல்லாம் பண்றாரு. அப்ப ஒரு விஷயத்த வந்து அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஒரு செல்லுலார் மேட்ரிக்ஸ்ல பூசப்பட்ட ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு விஷயம், அதோட தொடர்புடைய செல்கள் வந்து சர்வ வல்லமையுடைய ஒரு சக்தி வாய்ந்ததா மாறுமாம். ஒரு வகையான கரு, ஒரு வித்தியாசமே இல்லாத வேறுபடுத்தப்படாத நிலைக்கு வந்து அது திரும்பும். ஒரு பொருளுடைய கடந்த காலத்தையே அழிக்கக்கூடிய ஒரு விஷயம், அதை வந்து புதுசாக்கவும் முடியும், எதை வேணாலும் அப்படி அதனால மாற்ற முடியும், புதுசாக்க முடியும்னு வைங்களேன். மரபணு சிகிச்சையில
கேஸ்கேட் சிக்னல் அப்படின்னு சொல்லப்படுற அது மூலமா இணைச்சு டிஹெச் அப்புறம் செல் ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய நோக்கத்தோட திரும்ப வந்து பிறக்குது. அதாவது உடலுடைய அடிப்படை வாழ்க்கை முறையை திரும்ப வந்து கொண்டு வர்றது, கிட்டத்தட்ட ஒரு உயிர்ப்பிக்கிறது மாதிரி அல்லது மாற்றம் கொண்டு வர்றது மாதிரி அப்படியுமே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் ஒரு மேதை அப்படின்னே சொல்லலாம். இப்போ அவருக்கு பைத்தியம் பிடிக்கல அப்படின்னா பால் டக்கரை பத்தின ஒரு சின்ன ஒரு ஹிஸ்டரி வந்து நமக்கு அங்க அப்படியே சொல்றாங்க. ஸோ அந்த சமயத்துல அந்த நபரை தேடிட்டு நம்ம பேட்மேனுமே அங்க வந்திருப்பாரு போல இருக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு. அவர் அங்க வந்தோடனே அவருக்கு ஒரு அதிர்ச்சி. யாரோ துப்பாக்கியை பிடிச்சிட்டு நிக்கிறாங்க அவருக்கு பின்னாடி. யாரு என்னன்னு இவருமே திரும்பி பாக்குறாரு. ஒரு மோசமான கண்ணை கையில வச்சு ஒரு நபர் நிக்கிறான். அவன் தான் அந்த சயின்டிஸ்ட் ஆட்டிருக்கு, அந்த பால் டக்கர் ஆட்டிருக்கு. ஸோ அவன் பேட்மேனை பார்த்தோன்னே அவன் சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறான். டுலிடாப்சி தோர்னி அப்படின்னு சொல்லப்படுற ஏதோ ஒரு முதுமை அடையக்கூடிய ஒரு விலங்குகள்ல ஒண்ணாமா. அது விரும்புறப்ப திரும்ப இளமைக்க எதுக்கோ செல்லக்கூடிய ஒரு ஆற்றல் அதுக்கு இருக்குது. அது இயற்கையான வாழ்க்கை சுழற்சிக்கு எதிர்மாறான ஒரு விஷயம். பட் அதனால அது இப்படி பண்ண முடியுது அப்படின்னு சொல்லும் பொழுது பேட்மேனுக்கு அது கேட்க எல்லாம் பொறுமை இல்லை. அவருக்கு அந்த வயசை பத்தி தெரியும். அதை நீ எப்படி செஞ்ச என்னங்கிற மாதிரி கேட்கிறாரு. சோ இந்த ஒரு விஷயத்துல நீ அவனுக்கு அதாவது ஜோக்கருக்கு உதவி பண்ணிருப்ப அப்படின்னு நான் கண்டிப்பா உறுதியா நம்புறேன். சோ இதை எப்படி வந்து நிறுத்துறது, அதுக்கான விளக்கத்தை சொல்ல அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த வைரஸை பத்தின டீட்டெயிலான சில விஷயங்களை அந்த நபர் அங்க சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் ஒண்ணு பெருசா பண்ணல. அந்த வைரஸுடைய மையத்துல ஒரு பொருள் இருக்கு. அது லேப்ல மட்டும் சும்மா செய்யக்கூடிய ஒரு விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது. வாழ்நாள் முழுக்க நான் தேடிட்டு இருந்தேன். அப்பதான் ஜோக்கர் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை என்கிட்ட காட்டினா. அந்த சமயத்துல திரும்ப பேட்மேன் குறுக்கிட்டு, நகரமே இப்ப அழிஞ்சுக்கிட்டு இருக்குது, உன்னுடைய இந்த கதை எல்லாமே கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இல்ல, மில்லியன் கணக்கான மக்கள் அங்க இறந்துகிட்டு இருக்காங்க, அவ என்ன பத்தியும் சரி உன்னை பத்தியும் சரி கடந்த காலத்தை பத்தி என்ன கதை சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது கடந்த காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு சில கதைகள் ஞாபகம் வருதுன்னு திரும்ப கதை சொல்ல ஆரம்பிக்கிறான் அந்த நபர். இங்க பாரு பேட்மேன், என்னுடைய துறையில ஆராய்ச்சியாளர்கள் நாங்க கடந்த கால கதைகளை வந்து அதிகமா விரும்புவோம். எல்லாத்துக்குமே மேலா பண்டைய காலங்கள பல கதைகளை வந்து சொல்லியிருக்காங்க. மனித உடல்கள் ரொம்ப சரியா இருக்கிறத வந்து அது வெளிப்படுத்தி இருக்குது. அற்புதமா அவங்க குணமடைஞ்சிருக்காங்க. நூற்றாண்டுகள் தாண்டியுமே அவங்க வந்து மரணத்தை தாண்டியுமே ஒரு மாதிரி வாழ்ந்திருக்கிறாங்க. இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா, பழைய கதைகள்ல உள்ள அந்த ஒரு விஷயம் கிட்டத்தட்ட எப்பவுமே ஒரே மாதிரியா இருக்கும். உடல் வந்து இயற்கையான உலகளை ஏதோ ஒரு விஷயத்தை வந்து எதிர்கொள்ளுது. மண்ல அல்லது தாவரங்கள் அல்லது நீர்ல சில சிறப்பு பொருட்கள் மேலும் உருமாற்றம் செய்யப்படுது. கில்காமெஷின் அப்படின்னு சொல்லப்படுறவருடைய காலத்துல நீர் வந்து புதுப்பிக்கப்பட்ட வாழ்க்கைய அந்த தாவரங்களை பாதுகாப்பதற்காகவே அது இருந்துச்சு அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி கிமு 400ல ஹெரோடோஸ் மெக்ரோபியா அப்படிங்கிற ஒரு ஒண்ணு எழுதியிருப்பார் போல இருக்கு. அங்க மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வசந்தம், அமைதியான ஒரு ஆரோக்கியத்தை வழங்கக்கூடிய ஒரு நகரமாமா. பல கலாச்சாரங்கள்ல பல கதைகள்ல வந்து இந்த மாதிரி இருந்திருக்கலாமா. சோ இந்த விஷயம் எல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது, இது எல்லாமே நீ கண்டிப்பா மறுக்கதா போற அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ கதையெல்லாம் சம்பந்தமே இல்லாம சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா வேற வழியே இல்லாம எல்லாமே பேட்மேன் கேட்டுட்டு தான் இருக்காரு. ஏன்னா அவருக்கு வேண்டிய தகவல் தான் அவங்ககிட்ட இருந்து வேணுமே. இங்க பாரு டக்கர், அந்த ஜன்னலுக்கு வழியா மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, செத்துக்கிட்டு இருக்காங்க. நீ என்னன்னா என்கிட்ட லெஜெண்ட்ஸ் பத்தின கதையெல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் பொழுது, லெஜெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது பேட்மேன், இதெல்லாம் நிஜமா உண்மையிலுமே நடந்த விஷயங்கள், தடயங்கள் மாதிரி நான் சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சோ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இயற்கையில இருந்த ஒரு ரசாயன கலவையாமா, ரொம்பவே அரிதான ஒண்ணு, சரியான மரபணுக்களை மட்டும் செயல்படுத்தக்கூடிய ஒண்ணு. இதைதான் நாங்க முடிவே இல்லாம சொல்லிட்டு இருக்கோம். LN28 AMPK இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய உடல்ல தங்களை தாங்களே எப்படி சரி செஞ்சுக்கிறது அப்படிங்கிறத கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மேட்ரிக்ஸ் ஆமா. அதுக்கு நான் ஐடி அப்படிங்கிற மாதிரியுமே பேர் வச்சேன். அப்புறம் டியோனிசியம் அப்படிங்கிற மாதிரியுமே குறிப்பிடுறேன். ஒரு சின்ன விஞ்ஞானி, ஆனா அந்த ஹெல்ப் பண்றாங்க அந்த சயின்டிஸ்ட், அவனை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விசித்திரமான விஷயம் நினைச்சா அது ஏதோ எரிக்கற்கள்ல இருந்தோ இந்த மாதிரி பூமிக்கு வந்துதான் நினைச்சிட்டு இருக்கானா. அப்படியெல்லாம் அது கிடையாது. இது நம்ம கிரகத்தை சேர்ந்ததுதான், பூர்வீகமானது ஒண்ணு. இது ஒண்ணு நான் சொல்லக்கூடிய ஒரு பேட்மேன் கதை மாதிரி கிடையாது. புரியுது நான் சொல்றது? உயிரோடு இருக்கக்கூடிய முதியவர்கள்லயுமே ஒரு காட்டு பிராண்டித்தனம் இருக்குது. அப்புறம் உலகங்களும் இருக்கக்கூடிய ரசாயன இடங்கள்ல ரசாயனத்துடைய குணங்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு அரக்கன மாதிரியான மனுஷனுமே இருக்கிறான். பேட்மேன், நீ ஒரு ரகசியத்தை கேட்க விரும்புறியா? ரொம்ப காலமாவே நீ ஒருத்தன் தான் அப்படின்னு நான் நினைச்சேன். இந்த கோத்தம் சிட்டியோட நீ ஒரு வயசானவன் அப்படின்னு நினைச்சேன். அதனால்தான் நான் பயங்கரமான காரியங்களை செஞ்சேன் வழக்கத்துக்கு மாறா, குறிப்பா உன்னை சந்திக்கிறதுக்காக. அது எப்படியோ கடைசியில் நான் உன்னையுமே சந்திச்சிட்டேன், அதை நான் உணர்றேன். நீ வெறும் சதையும் ரத்தமுமான ஒரு மனுஷன் மட்டும்தான் அப்படின்னு கையில வச்சிருந்த துப்பாக்கி வந்து அப்படியே முழக்க ஆரம்பிக்கிறான், அப்படியே சுடுறான். சோ அவன் சுட்டதுக்கு அப்புறம் அப்படியே பாக்குறாங்க எதுவுமே கிடையாது. பேட்மேன் அங்க இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டார் அப்படின்னு புரியுது. அப்ப திடீர்னு பார்த்தா அந்த நபர் ஜன்னல் உடைச்சிட்டு அப்படியே கீழே விழுவான். யாரும் அந்த வேலையை பார்த்தா அப்படின்னு பார்த்தா பேட்மேன் தான். அவர் அப்படியே நகர்ந்துக்கிட்டு திரும்ப அவனை தாக்குனது மூலம் கீழே விழுந்திருக்கிறான். நல்ல வேலை, விழுவுறதுக்கு முன்னாடியே பிடிச்சிட்டு அப்படியே வந்து பேசுறாரு. சோ பேட்மேனுக்கு எல்லாச்சுமே புரியுது, இந்த எல்லா தப்புக்குமே நீதான் காரணம்னு புரியுது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு விஷயத்த வைரஸ் நீதான் கிரியேட் பண்ண, இது எப்படி சரி பண்றது, அதுக்கான விஷயத்த கூறு அப்படின்னு சொல்லும் பொழுது, அதாவது அதுக்கான மாத்து மருந்து என்னமோ அதை வந்து கூடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் வந்து சொல்றான், நீ எல்லாமே தப்பா சொல்ற, இதுக்கு நான் மட்டுமே முழு காரணமும் கிடையாது, நான் கிரியேட் பண்ணது ஹீலர்ஸ் மாதிரியான சில விஷயங்கள் மட்டும்தான். ஆனா அது இந்த அளவுக்கு வீரியமா ஒரு ஆற்றலோட நான் வந்து செய்யணும்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பண்ணல. சோ இந்த வைரஸுக்கான இந்த ஒரு அபரிவிதமான சக்தி எங்க இருந்து வந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது அது காரணம் ஜோக்கர் தான். அவனுடைய உடல்ல இருந்தோ அல்லது
ஏதோ ஒரு விஷயம் அவன் பண்ணியிருக்கான், அப்படித்தான் வந்து இது கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப பேட்மேன் சொல்றது, நான் அவனுடைய ரத்தத்தை டஜன் கணக்குல ஒரு மாதிரி சோதிச்சு பார்த்திருக்கிறேன், ஆனாலும் அதுக்கான தீர்வு அவங்ககிட்ட இருந்து கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது, பேட்மேன் நான் சொன்னது நீ இன்னும் சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன், அது போயிருச்சு, 11 வருஷங்களுக்கு முன்னாடி அது அழிஞ்சு போயிடுச்சு, ஆனா அது இன்னும் அவனுக்குள்ளதான் இருக்குது. ஏன்னா அவன் அவங்கள ஒருத்தன், அவன் கோத்தமுடைய ஒரு சொந்த டியோனிசியஸ் மனுஷன். எல்லாத்துக்கும் மேல டியோசினஸ் ஒரு பைத்தியக்காரத்தனத்துடைய கடவுளா இருந்தாரு. சோகம், கூட நரகம், துரதிருஷ்டம் இப்படின்னு பண்டைய கிரேக்க மொழியில ஆடு பாடல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களாமா. அவனுக்காக படுகொலை செய்யப்பட்ட அனைத்து ஆடுகளும், அதாவது இப்ப ஜோக்கர் பண்ண இந்த வேலையினால மக்கள் எல்லாருமே செத்துக்கிட்டு இருக்காங்களா, அதைத்தான் குறிப்பிடுறான். சோ இப்ப கோத்தம் வந்து ஒரு பெரிய அழிவு நோக்கி போய்கிட்டு இருக்கு, உன்னால அதை தடுக்க முடியாது, காப்பாற்ற முடியாது. சோ இதான் நீ வந்து கடைசியா கோத்தம் பாக்குறது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது, இதை சொன்னோடனே பேட்மேன் கொஞ்சம் கவலைப்படுறாரு, கோபமே படுறாரு. இப்ப எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது, இதுக்கான கிளியர் பண்ற விஷயத்த அது எங்க வச்சிருக்க என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுது, சோ அவ்வளவுதான், கோத்தமோட நிலைமை அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல வரான். அந்த சமயத்துல தான் பேட்மேனுக்கு கால் வருது. யாரு? ஜூலியா தான் பண்றான். சோ ஜூலியா தான் சில விஷயங்களை கண்டறிஞ்சிருப்பாப்புல இருக்கு, அது சம்பந்தமா சொல்லிட்டு இருக்கா. சோ என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, அந்த வைரஸுடைய தன்மை இருக்குல்ல, அது இவங்க நினைச்சதை விட ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்குது. அது எவ்வளவு நேரத்துக்கு தாங்கும், அது எவ்வளவு நேரத்துக்கு அதோடைய பாதிப்பு இருக்கும், அது எவ்வளவு சீக்கிரத்து மனுஷனை வந்து ஆட்கொள்ளும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அது நாட்கள் அப்படிங்கறதுலாம் கிடையாதாமா, சில மணி நேரங்கள் மட்டும்தான், அதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சோ இதை வந்து தடுக்கிறது ரொம்பவே கஷ்டம், மக்களை காப்பாத்துறதுமே கஷ்டம், சில மணி நேரங்கள் தான். அப்படிங்கிறப்ப இதெல்லாம் வந்து நம்ம சுலபமா அதை வந்து பண்ணிட முடியாது. சோ கடைசியா எப்படியோ ஜோக்கர் வந்து இந்த கோத்தம் சிட்டிய அழிக்க போறான், அதுதான் வரலாற்றுல ஒரு மாதிரி நிலைச்சு நிக்க போது, எல்லாருமே அதைத்தான் பேச போறாங்க அப்படிங்கிற மாதிரி அவளே ஒரு நம்பிக்கையில இருந்துதான் அந்த தகவல் அங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அந்த சமயத்துல அவன் தொங்கிட்டு இருப்பான் அப்படியே. அப்ப ஒரு வேலைத்தனம் பண்றா பேட்மேன், அதை பார்த்து அதிர்ச்சி அடையிற, ஏதோ இன்ஜெக்ஷன் மாதிரி எடுக்கிறான். சோ அந்த இன்ஜெக்ஷன்ல ஒரு மருந்து இருக்கு. சோ அதுதான் அவன் கண்டுபிடிச்ச அந்த ஒரு வைரஸ் இருக்கு. அந்த வைரஸ் வச்சுதான் ஜோக்கர் வந்து தன்னுடைய உடல்ல இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்து மூலமா அந்த வைரஸ் ஒரு மாதிரி வேற மாதிரி மாத்தி அதை இப்படி பரவ விட்டான். பேட்மேன்மே சொல்றாரு, அப்படி எதுவும் அவசரப்பட்டு பண்ணிடாத, அதுல ஏதோ ரிஸ்க் இருக்க போது, ஆபத்தா முடிஞ்சிட போது அப்படின்னு சொல்றது. அதை கேட்காம, நான் நினைச்சதை சாதிச்சேன், நான் கண்டுபிடிச்சதை நான் நிரூபிக்க போறேன். சோ அதான் அந்த ரீஜெனரேட்டிவ், அதாவது ஒரு நீண்ட ஆயுள தரக்கூடிய ஒரு வாழ்க்கை அதுக்கப்புறமா அவனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில, இனிமே நான் தான் ஒரு உண்மையான பேட்மேனா காலம்புறாவும் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஜெக்ஷனை தனக்குள்ள அப்படியே செலுத்திக்கிறான். பட் அது என்னன்னா உடனே ரியாக்ட் ஆகுது. அவன் முகம் அப்படியே வேற மாதிரி மாறுது, ஒரு அழுகின நிலைக்கு அப்படியே மாறுது. அவனுடைய கண்கள்ல இருந்து ரத்தம் எல்லாம் வலியுது. திடீர்னு ஆளே வேற மாதிரி மாறிடுறான், கிட்டத்தட்ட அப்படியே கீழே விழுந்துடுறான். பேட்மேனால அதை பார்க்க முடியல, அதிர்ச்சி அடைஞ்சிடறாரு. அவன் கீழே விழுந்தோடனே பாதிக்கப்பட்ட அந்த வைரஸ்னால பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாமே அவனை வந்து பிடிச்சிக்கிறாங்க. பேட்மேன் எதுவுமே புரியாம வேற வழியே இல்லாம அப்படியே அங்க நடக்கிறது எல்லாமே அமைதியா பார்த்துட்டு இருக்காரு. அங்க ஜூலியா பேசிட்டு இருப்பா, பேட்மேன் பேட்மேன் ஆரிதார் கேக்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது அவரால் அங்க ரிப்ளை கூட பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்காரு. சோ அங்க மக்கள் ஒருத்தர் தாங்கிக்கிட்டே அடிச்சுக்கிட்டு ஒரு மோசமான நிலையில வந்து அந்த கொடூரமான காட்சியை பார்த்துட்டு இருக்காரு. அவரால் சுத்தமாவே பொறுத்துக்க முடியல, இது கண்டிப்பா உண்மையா இருக்க முடியாது, இது நடக்கவே கூடாது, இதை நான் நடக்க விட மாட்டேன், இது இப்படி முடியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அங்க அப்படியே புலம்பிக்கிறாரு. எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா எதுவுமே பண்ண முடியாத நிலையில அப்படியே தவிச்சிட்டு இருக்காரு. அப்ப அந்த சமயத்துல பேட்மேன் ஏதோ வித்தியாசமும் உணர்றாரு. அங்க ஜூலியாவுமே என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. ஏதோ ஒரு விஷயத்த நான் பார்த்தேன், ஏதோ கவனிச்சா அப்படிங்கிற மாதிரி பேட்மேன் சொல்ல, அங்க ஒரே இருட்டாருது. அப்ப திடீர்னு யாரோ சில நபர்களை வந்து காட்டுறாங்க. அவங்களுடைய முகங்கள்ல மாஸ்க் மாதிரி போட்டிருக்காங்க. யார் அந்த மனிதர்கள் அப்படிங்கிறது ஒண்ணும் புரியல. நம்ம பேட்மேன்மே அதை பார்த்துட்டு, ஆல்ரைட் இப்ப நம்ம வரலாறை பத்தி பேசலாமா, ஹிஸ்டரியை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது இவ்வளவு நேரம் அந்த டெக்கரை வந்து அந்த வைரஸை பத்தின நிறைய கதையெல்லாம் சொல்லியிருப்பான், வரலாறு அதுன்னு எங்கெங்கயோ போயிட்டு எல்லாம் வந்திருப்பான். அது எல்லாமே கேட்கறதுக்கு பொறுமை இல்லாம கேட்டுட்டு இருப்பாரு. ஆனா இப்ப கோத்தமோட நிலைமை மோசமாயிருச்சு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டதுனாலே என்னமோ, இதுக்கு மேல என்னதான் பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சதுனாலே என்னமோ, புதுசா யாரோ சில மனிதர்கள் வரும் பொழுது, ஓகே நீங்க என்ன சொன்னாலும் சொல்லுங்கப்பா, நான் கேட்கறதுக்கு ரெடியா இருக்குங்கிற மாதிரி அவரே வெறுத்து போய் அந்த விஷயத்த அங்க சொல்றாரு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. ஸோ நம்ம பேட்மேன் டெக்கர் கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது அப்படியே அந்த இடத்துல பிடிச்சிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் டெக்கர் வந்து கீழே விழுந்துருவான். ஸோ அங்க அந்த மனுஷங்களை பாதிக்கப்பட்ட மனுஷங்க கிட்ட டெக்கர் மாட்டிக்குவான். அப்ப பேட்மேன் திடீர்னு வேற ஒரு இடத்துல வந்து இருப்பாங்க. அவருக்கு முன்னாடி சில மாஸ்க் போட்ட மனுஷங்களா இருப்பாங்க. அவர் அங்க எப்படி போனார் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அவர் எப்படி அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்காரு அப்படிங்கிறது புரியுது. அது கிடைப்பட்ட நேரத்தில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு இன்னும் காட்டல. ஸோ அந்த மாஸ்க் போட்ட மனிதர்கள் பேசிட்டு இருக்காங்க. நம்ம இடத்துக்கு இங்க பாரு யார் வந்திருக்கா பேட்மேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு பொண்ணு பக்கத்துல இருக்கா, அவளுமே மாஸ்க் போட்டிருக்கா. அவ சொல்றா, பரவாயில்ல வந்துட்டு போறா, நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்தா கொஞ்சம் ஆச்சரியப்படட்டும், அதுவும் நல்லதுக்கு தானே அப்படின்னு சொல்லும்போது பேட்மேன் சொல்ற, அப்படி உங்களுடைய அந்த தற்பெருமை பேச்சல அப்புறம் வச்சுக்கோங்க, என்னை சுத்தி ஒரே தண்ணி எல்லாம் இருக்குது, முடிச்ச அந்த தண்ணி இது வடிஞ்சு போற மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க, அப்படி நீங்க பள்ளினாலும் பரவாயில்ல, கொஞ்சம் உருப்படியான சில விஷயங்களை பேசலாமா அப்படின்ட்டு பேட்மேனை அங்க பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவர் அங்க டியோனிசியம் அதை வந்து தேடி வந்திருக்காரு. அந்த டியோனிசியத்தை வச்சுதான் அந்த டெக்கரை வந்து ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி அவன் ஒரு சீரம் மாதிரி மருந்து வந்து கண்டுபிடிச்சிருப்பான். அது மூலமா தான் ஜோக்கர் வந்து அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பையே அந்த மக்களுக்கு கோதம் சிட்டிக்கே ஏற்படுத்தியிருப்பா. அப்படி ஸோ அந்த டியோனிசியம் யார் உருவாக்குனது, அந்த மூலத்தை வந்து யார் வந்து கண்டுபிடிச்சிருப்பா அப்படிங்கிற எல்லாமே எப்படியே தெரிஞ்சுக்கிட்டு
இந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கும்பல் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஒரு வகையான அமைப்பு தான் அந்த மாஸ்க் போட்ட மனிதர்கள். ஸோ இவங்க மேல சந்தேகப்பட்டு தான் நம்ம பேட்மேன் இங்க வந்திருக்காரு. ஸோ உனக்கு அந்த விஷயத்தை பத்தி தெரியும், அதாவது இந்த டியோனிசியம் பத்தி தெரியும். இந்த டியோனிசியம் பத்தி எல்லாமே அந்த டெக்கர் தெளிவாவே வரலாறு அது இதுன்னு என்னமோ சொல்லியிருப்பான். கடைசியில் அது பூமியிலே இருந்த ஒரு விஷயம் தான், இது மனிதர்களுக்குரிய ஜீன்கள்ல உடல்கள் இருந்தது அப்படிங்கிற எல்லாமே கிளியரா வந்து விளக்கியுமே சொல்லி இருந்திருப்பான். ஸோ அந்த டியோனிசியம் மூலமா தான் இந்த கும்பல் ஏதோ வேலையை பார்த்துருப்பாங்க போல இருக்கு. டேலன் அப்படிங்கிற ஒரு நபருக்கு உயிரையுமே கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே வந்திருக்காரு. ஸோ அது அவங்களுமே ஒத்துக்கிறாங்க, நாங்கள் செஞ்சு தரமோ உண்மைதான். பட் அது வந்து ஒரு கரப்டடான வெர்ஷன் தப்பாக போயிருக்குது. பட் உண்மையான சுத்தமான அந்த ஒரு விஷயம், தூய்மையான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது அது ஜோக்கருடைய உடலுக்குள்ள அவனுடைய ரத்தத்தில் தான் இருக்குது, இயற்கையாகவே அவனுக்குள்ள இருக்குது அப்படின்னு டெக்கர் சொல்ற அதே விஷயத்தை தான் அந்த கும்பலை சேர்ந்தவங்களுமே சொல்றாங்க. ஸோ ஆகமத்தில் அதுக்கான கியூரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது ஜோக்கருடைய உடல்ல தான் இருக்குது. ஆனால் இவர் ஏற்கனவே ஜோக்கர் கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் வந்து ரத்தத்தை ஏற்கனவே சாம்பிள்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சிருந்திருக்காரு. பட் இந்த தடவை இந்த வைரஸ் எப்போ சரி பண்ண போறோம், அதை வந்து திரும்ப ஜோக்கர் கிட்ட இருந்தா எடுக்கணும்னா எப்படி என்ன சாத்தியம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவனுடைய முதுகு தண்டுல இருந்தா அந்த மருந்து அந்த டியோனிசியத்தை எடுக்க முடியும் போல இருக்காங்க. அந்த ரெக்கர் நிறைய விஷயங்கள் சொல்லும் பொழுது ஜோக்கருடைய முதுகு தண்டுல இருந்து அந்த விஷயம் கிடைக்குங்கிற மாதிரி அந்த ஒரு குறிப்பிட்ட தகவலுமே சொல்லியிருப்பான். ஸோ அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் சில சந்தேகங்களின் அடிப்படையிலுமே இப்போ இங்க வந்து பேட்மேன் பேசிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் வந்ததுக்கான இன்னொரு காரணம், டேலன் அப்படிங்கிற ஒரு நபருக்கு உயிர் கொடுத்துருக்காங்க அந்த டியோனிசியம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்து மூலமா. ஸோ அவங்களுக்கு இதுக்கான தீர்வு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அதை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறப்ப, அவனுக்கு உயிர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்ப அதுக்கான தீர்ப்பு எங்ககிட்ட இருக்கும்ல. ஸோ அதை வச்சு இந்த மக்களை காப்பாத்திடலாம், ஊரை காப்பாத்திடலாங்கிற நம்பிக்கையில வந்திருப்பாரு. ஆனா பேட்மேனுக்கு இந்த ஊரை காப்பாற்றணும், மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அழிச்சிட்டு போறாங்க. ஃப்ரெஷ்ஷா வந்து மனிதர்கள் உருவாவாங்க, புது நகரம் உருவாகும், எல்லாமே புதுசா இருக்கும் அப்படின்னு ஒரு சைக்கோத்தனமா அந்த நபர் அங்க பேசிட்டு இருக்கும் பொழுது பேட்மேனுக்கு கடுப்பாகுது. இப்ப ஏதோ ஒரு மினியேச்சர் மாதிரியான ஒரு விஷயம், பேட்மேன் வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்பாரு, கீழே வந்து சாக்கடை நீரோ அல்லது தண்ணி மாதிரி போய்கிட்டு இருக்கும், அதுக்குள்ள இருந்து வெளிச்சம் மாதிரி ஏதோ வருது. திடீர்னு பார்த்தா அதுக்குள்ள இருந்து ஒரு ஏதோ ஒரு மினியேச்சர் மாதிரியான ஒரு விஷயம், அப்படியே கோத்தம் சிட்டி மாதிரியான ஒரு நகரமோ அப்படி ஏதோ ஒரு நகரம் வச்சுக்கலாம், ஒரு மினியேச்சர் மாதிரி பார்க்கவே அழகா பெருசா இருக்குது. ஆனா ஸோ எல்லாமே அழிஞ்சதுக்கு அப்புறமா இந்த நகரம் வந்து இப்படித்தான் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு மாடல் மாதிரி அவன் காமிச்சிட்டு சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது அதை பொறுமை இல்லாம பேட்மேன் கேட்டுட்டு இருந்திருப்பாரு. அப்பதான் இந்த நகரம் அழிஞ்சிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த நபர் சொன்னோடனே கோவப்பட்டு அவர் தன்னுடைய பேட்விங் அப்படியே வீசி அதை வந்து உடச்சிருப்பாரு. அது உடையும் பொழுது சாதாரணமாக வேற எதுலேயே செய்யப்பட்டதுன்னு நினைச்சா அதுவுமே கற்களால் ஆனது போல இருக்கு. அது அப்படியே பெருசா இருக்கனால கீழே உடச்சு அப்படியே தண்ணிக்குள்ள விழுகுது. ஸோ அது அவங்க மேலுமே அந்த கும்பல் மேலுமே விழப்போகுது. இவங்க தப்பிச்சா போகுதுன்னு அங்கிருந்து அப்பாதிக்கு ஓடிடுறாங்க. ஸோ பேட்மேன் அங்கே வந்தது ஒரு தேவையில்லாத ஒரு வேலையா போச்சு. அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு உருப்படியான தகவலுமே அவருக்கு கிடைக்கல. சரி அப்படியே திரும்பி போலான்னு போறாரு. அப்புறம் டேலண்ட் நீங்க தான் இருக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் இவங்க கரப்டடான அந்த வெர்ஷன் உருவாக்குன அந்த டேலனுமே அங்கே இருப்பான் போல இருக்கு. அவனுமே இங்கே வந்து நம்ம பேட்மேன்ல சண்டை போடுறான். பேட்மேன் கொஞ்சம் ஸ்டார்டிங்ல அடி வாங்கினாலுமே அவருமே சமாளிக்கிறாரு. சில விஷயங்கள் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ திரும்ப இங்க வந்ததுக்கு ஒரு காரணம், ஜோக்கர் ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயம்லாம் பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த காட்சி அங்கேயே முடிவடையுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவங்களுக்குள்ள நடந்த சண்டை என்ன அப்படிங்கிறதுல ஒன்றும் புரியல. ஸோ உடனே கோத்தம் சிட்டி நவ் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அங்கே நம்ம பேட்மேன் இருக்காரு, அவர் அங்கே மாட்டிக்கிட்டாரு அந்த பாதிக்கப்பட்ட அந்த மனுஷங்களுக்கு மத்தியில். ஸோ எல்லாருமே கிட்டத்தட்ட பேட்மேன் போட்டு நசுக்கிறாங்க, தாக்குறாங்க. அவருமே சமாளிக்கிறாரு, அங்கேருந்து தப்பிக்கணும் போராடுறாரு. அந்த கேஸ் எல்லாம் வச்சிருப்பாருல அதெல்லாமே ரிலீஸ் பண்ணி அவருமே சமாளிச்சிட்டு இருக்காரு. அப்போ அந்த சமயத்தில் திடீர்னு பார்த்தா திரும்பவும் காட்சி மாறுது. ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிடுறாங்க. அங்கே நம்ம பேட்மேன் ஏதோ ஒரு சுரங்கத்துக்குள்ள ஏதோ ஒரு சாக்கடைக்குள்ள இருந்தோ எங்கேயோ வராரு. வந்துக்கிட்டு அப்படியே ஜூலியா கிட்ட கான்டாக்ட்ல தான் இருக்காரு, பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஜூலியா கேட்கறா, நீங்க அந்த டியோனிசியத்தை கண்டுபிடிச்சிங்களா என்ன ஏது அப்படின்னு கேட்கும்பொழுது இல்ல நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இங்க ஒரே பிரச்சனையா இருக்குது. நம்ம பேட்மேன் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட இருந்து எல்லாமே தப்பிச்சு போய் அவர் வேலையை பார்க்கறதுமே டஃபா இருக்குது. அங்க சிக்னலுமே பிரேக் ஆகிட்டு இருக்கு இவங்க பேசிட்டு இருக்கும் பொழுது. ஸோ எல்லாத்துக்குமே அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் தான் காரணம் அப்படிங்கிறது புரியுது. அதுக்கப்புறம் திடீர்னு நம்ம ஜோக்கரை காட்டுறாங்க. அவர் இங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல ஸ்விம்மிங்கை போட்டுட்டு இருப்பாரு. பார்த்தா ஏதோ ஒரு பாதாள சாக்கடைக்கு மேல அப்படியே வராரு. அங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்த செயல்படுத்துறதுக்காக வந்திருப்பாரு போல இருக்கு. அங்க சில உருவ பொம்மைகள், டைனோசரோடைய பொம்மை, சில கேளிக்கையான சில விஷயங்களுமே இருக்கிறத பார்க்க முடியுது. நம்ம ஜோக்கர் போய் அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு ரெட் கலர்ல ஏதோ ஒரு விஷயத்த வந்து ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு போகும்பொழுது யாரும் சொல்றாங்க. பின்னாடி பார்த்தா நம்ம ஆல்ஃபிரட். ஸோ இந்த ஜோக்கர் இங்கே வரப்போறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே சுதாரிச்சு நம்ம ஆல்ஃபிரடுமே அவனை தடுக்கிறதுக்காக வந்து அவனை வந்து சுட்டுறாரு. பட் அவன் இருட்டுக்குள்ள எங்கேயோ ஜோக்கர் மறைஞ்சிக்கிறான். அவனுக்கு காயம்பட்டுறது, ரத்தம் வந்து சொட்டி இருக்கிறத பார்க்க முடியுது. அப்பவுமே வேடிக்கையா நக்கலா அவனுடைய பாணியில் அவன் பேசிக்கிட்டு தான் இருக்கான். நீ எங்க இருக்கிற இருட்டில் மறைஞ்சிக்கிட்டு கோலத்தனமா இருக்காது, வெளியில் வா அப்படிங்கிற மாதிரி ஆல்ஃபிரடுமே சொல்ல ஜோக்கர் அதை எதுவுமே கண்டுக்காம அவரோட ஸ்டைல் அவன் பேசிட்டு இருக்கும் பொழுது நம்ம கவனமா தான் வராரு ஆல்ஃபிரட். இருந்தாலுமே திடீர்னு ஆல்ஃபிரடைய கையை யாரோ வெட்டுறாங்க. மறைவில் இருந்த ஜோக்கரை வெளிப்படுறான். தான் வச்சிருந்த கத்தி மூலமா துப்பாக்கி பிடிச்சிட்டு இருந்த ஆல்ஃபிரடைய கையை வெட்டிடுறான். ஸோ அங்க ஆல்ஃபிரடைய நிலைமை என்னாச்சு அப்படிங்கிறது தெரியல. ஸோ இங்க திரும்ப வந்து நம்ம பேட்மேனை வந்து காட்டுறாங்க.
அங்க ஆல்ஃபிரட் எப்படியோ தப்பிச்சிட்டாரு போல இருக்கு, நான் வந்து காப்பாத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜூலியா பேட்மேன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். நடந்த விஷயம் எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறான். ஜோக்கர் ஆல்ஃபிரட் கொல்றக்குள்ளயோ அல்லது ஏதோ ஜோக்கர் இது விட்டுட்டு போயிட்டான்னு தெரியல, பட் ஆல்ஃபிரட் எப்படியோ சேஃபா வந்து காப்பாத்திடுறாங்க. சில பாதிப்புகள் இருக்குது, கை வந்து போயிடுச்சு அப்படின்னாலுமே இப்போதைக்கு பாதுகாப்பா இருக்க அந்த ஒரு செய்தியை வந்து பேட்மேன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறான். பட் எதுக்காக ஜோக்கர் அங்க வரணும், நாங்க இதுக்கு வரதுக்கான அவசியம் என்ன காரணம் தெரியாம குழம்பி போயிட்டு இருக்காங்க. அப்ப பேட்மேன் பேசிக்கிட்டே அப்படியே ஒரு இடத்துக்கு போய் பைனாகுலர் மூலமா பாக்குறாரு. சில விசித்திரமான காட்சி எல்லாமே பாக்குறாரு. அங்க என்னடானா அந்த கேவுக்குள்ள இருந்த அந்த பேட்மேனுடைய அந்த ஒரு இடத்துல இருந்த அந்த சில டைனோசர் உருவ பொம்மை, சில கேள்வி சார்ந்த சில பொம்மைகள் விஷயங்கள் எல்லாமே இருந்ததா பார்த்தோம். அது எல்லாமே அங்க ரோட்டோர வீதியில ஒரு பரேட் மாதிரி ஏதோ ஒரு அணிவகுப்பு மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. ஜோக்கர் அதை தலைமையை எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கிறாரு. சுத்திலேயே அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சைடில் அப்படியே போறதையுமே பார்க்க முடியுது. ஸோ ஜோக்கர் அப்படின்னா சைக்கோத்தனமா சில வேலைகள் தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஜோக்கர் அப்படிங்கனால கோமாளித்தனமும் சில விஷயங்கள் பண்ணணுமோ என்னமோ அப்படின்னு நினச்சி பண்றாரு என்னன்னு தெரியல. பட் அந்த வேலை எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. நம்ம பேட்மேன் பைனாகுலர் மூலமா பார்க்க ஜோக்கருமே அங்க இருந்து சில விஷயங்களை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ திரும்பவும் காட்சி மாறுது. நம்ம பேட்மேன் வந்து அந்த பாதிக்கப்பட்ட மனுஷன் கிட்ட மாட்டிட்டு இருந்திருப்பார்ல அந்த டயத்துக்கு வராங்க. அங்க கிட்டத்தட்ட அவருமே போராடி பார்த்திருப்பாரு. கிட்டத்தட்ட அவங்க எல்லாமே நம்ம பேட்மேன் சூழ்ந்துக்கிட்டாங்க. அவரால் எதுவுமே பண்ண முடியல. அப்ப கரெக்டா ஒண்ணு கவலைப்படாத, நாங்க ஹெல்ப்புக்கு வந்துட்டோம் அப்படின்னு அங்க பேட்கேல், ராபின் அவருடைய பாதிக்கப்பட்ட மக்களை அடிச்சு போட்டுட்டு இருக்காங்க. பேட்மேனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது இங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இருங்க அப்படின்ட்டு ஒரு 1 hour 1 மணி நேரத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. அங்க பேட்மேனுடைய டீம் இருக்கிறத பார்க்க முடியுது. நம்ம பேட்கேலா இருக்கட்டும், ராபினா இருக்கட்டும், கூட சில நபர்கள் இருக்கிறதுமே பார்க்க முடியுது. பேட்மேன் ஏதோ திட்டம் போட்டு ஜோக்கரை நெருங்கணும் அப்படின்னு வந்து பார்த்துருக்காரு. அப்படி போகும்பொழுதுதான் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட மாட்டிக்கிட்டாரு. பேக்கப்பா தான் இந்த டீம் வந்திருக்கும் போல இருக்குது. ஸோ அவருடைய பிளான் எல்லாமே சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இவர் ஒரு கேஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருந்தாருல, ஸோ அதை வந்து எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பாரு போல இருக்கு. அந்த கேஸ் வந்து இவங்களை பாதிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக மாஸ்கையுமே கொடுத்துருக்காரு. ஆனா பிரச்சனை என்னன்னா அங்க நிறைய மாஸ்க் இருக்குது. இவங்க இருக்கிறதே ஒரு 3-4 பேர் என்னமோ தான். ஆனா எதுக்காக இவ்வளவு மாஸ்க் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு வந்து அங்க இருந்த ஒரு நபர் கேட்க, நீ சொல்றது வேடிக்கையா இருக்குது அப்படின்னு யாரோ ஒரு நபர் சொல்றான். பின்னாடி பார்த்தா இதுக்கு முன்னாடி பேட்மேன் பேஸ் பண்ண அந்த வில்லன்ஸ் எல்லாமே இருக்காங்க. அந்த பாய்சன் ஏவியா இருக்கட்டும், கிளே ஃபேஸ் மாதிரியான அந்த ஒரு நபர், இன்னும் ஒரு சில நபர்கள் இருக்கும் பொழுது இவங்களாம் எதுக்குலாம் இங்க வராங்க அப்படின்னு பார்க்கும்போது பேட்மேனுக்கு ஹெல்ப் பண்ணத்தான் வந்திருக்காங்க. பேட்மேன் தான் கேட்டுப்பாரு போல இருக்கு. அவங்களே எப்படியே ஒத்துக்கிட்டாங்க, எப்படி என்னன்னு புரியல. ஆனா அந்த பேட்மேனுடைய டீம் மெம்பர்ஸ் ராபின் இவங்க எல்லாருமே இவங்களை எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு அவங்களுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கோவத்தோட அங்க முறைச்சிட்டு நிக்க, எல்லாம் அமைதியா இருங்க, இங்க நம்ம எல்லாமே ஒரு விஷயத்துக்காக ஒண்ணு கூடி இருக்கோம், அதுபடி செயல்படணும் அப்படின்னு பொறுமையா காது கொடுத்துமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பேட்மேன் தெளிவா அந்த பிளானை வந்து எல்லாத்துட்டையுமே சொல்றாரு. நம்ம வந்து ஜோக்கரை வந்து நெருங்கணும், அதுக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். டனல்ஸ் மூலமாலாம் முடிஞ்ச வரைக்கும் போய் அந்த இடத்துக்கு போய் சேரும். அந்த ஒரு பரேடு மாதிரி அங்க நடந்துட்டு இருக்குது. அதை வந்து தடுத்து நிறுத்தணும், நான் வந்து ஜோக்கரை பிடிக்கணும். ஸோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, போறதுக்கு வந்து துணையா இருங்க. மக்கள் எல்லாமே பாதிக்கப்பட்ட மக்கள் இடையூறா வந்தா அவங்களை வந்து எதிர்த்து தாக்கிட்டே நீங்க வந்து செயல்படலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே நல்லா இருக்கு இந்த திட்டம் அப்படின்னு அந்த வில்லன்ஸுமே சொல்ல, ஓகே இதுக்கு நாங்க ரெடி அப்படின்ட்டு அவங்களுக்கு தேவையான அந்த மாஸ்க் எல்லாமே எடுத்துட்டு திட்டத்தின்படி செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஜோக்கரை காட்டுறாங்க. அவர் அங்க வேடிக்கையான சில வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இங்க பேட்மேனுடைய டீமும் அந்த மக்கள் எல்லாமே அடிச்சு நோத்திட்டு முன்னேறி அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஜோக்கர் அங்க என்ன நடக்குது அப்படின்னு அவருமே பைனாகுலர் மூலமா பாக்குறாரு. வேறு சில நபர்கள் நம்மளை எதிர்க்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க, இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது அப்படின்னு வேடிக்கை அங்க நினைக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பிளான் படி செய்ய ஆரம்பிச்சு அதுபடி அங்கே போய்கிட்டு இருக்காங்க. வழியில் எதிர்படக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாமே அடிச்சு விழுத்து போயிட்டு இருக்காங்க. ஜோக்கருமே காட்டுறாங்க. ஜோக்கர் வேடிக்கையா சில வேலைகளை பார்க்குறாரு. அந்த டைனோசர் மேலே தான் அவர் இருக்காரு. அங்கே ஒரு எலும்பு கூட்டு இருக்குது. அதுக்கு ஏதோ ட்ரெஸ் எல்லாம் காஸ்டியூம் எல்லாம் மாட்டி விட்டு அது கூட டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காரு மனுஷன். திரும்ப பேட்மேனையும் அங்கே டீமை காட்டும் பொழுது அங்கே நிலைமை மோசமாகிட்டே இருக்குது. இவங்களை சமாளிக்கிறது கஷ்டமா இருக்கு, ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு பாய்ஸ் நேவி கிட்ட கேட்கும் பொழுது அவன் நிறைய செடி கொடிகள் எல்லாமே வர வச்சு சுற்றி ஒரு அரண் மாதிரி ஒரு வேலி மாதிரி அமைக்கிறான். அதனால அதுக்குள்ள பல பாதிக்கப்பட்ட மக்கள்னால வர முடியல. இப்போ அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் மாதிரி கிடைச்சிருக்கு. உடனே அந்த பேன் இருப்பான்ல அவங்ககிட்ட வந்து நம்ம பேட்மேன் ஹெல்ப் கேட்கிறாரு. உடனே அவனுமே ஹெல்ப் பண்றான். என்னடா பண்றாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்படியே வேகமாக ஓடி வந்து பேன் மேல ஏறி குதிச்சு அப்படியே அந்த இடத்த விட்டு தாவி ரொம்ப தொலைவுக்கு வந்து போறாரு. ஸோ அங்கிருந்து பயங்கர ஃபோர்ஸா தாவி நேரா ஜோக்கர் கூடிய அந்த டைனோசர் உருவ பொம்மை கூட அந்த பல்ல வந்து பிடிச்சிடுறாரு. ஸோ எப்படி அந்த டைனோசர் மேலுமே ஏறிடுறாரு. யாரா அது பின்னாடி ஏறான்னு ஜோக்கருமே பார்க்கறேன். ஆனா பேட்மேன் நீயா அப்படின்னு ஆச்சரியப்படுற. அப்படி நல்லதா இன்னைக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுக்கு பஞ்சம் மேல அப்படின்னு பேட்மேனை ஃபேஸ் பண்றதுக்காக ஜோக்கருமே போறாரு. 2 பேருக்கு நடுவில் சின்ன ஒரு மோதல் அங்க நடந்துட்டு இருக்குது. அங்க பேட்மேனோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் அவங்களுமே சிரமப்பட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. பேட்மேன் ஜோக்கரை பிடிக்கணும்னு சில விஷயங்கள் பண்ணும் பொழுது ஜோக்கர் எதையும் ஆன் பண்ணி விட்டுறேன். சிரிப்பு சத்தம் மாதிரி கேட்குது. பட் ரொம்ப நாசமா இருக்கும் போல இருக்கு. காதிலே கேட்க முடியாத அளவுக்கு பயங்கர சவுண்டா இருக்கனால எல்லாருமே அங்க பாதிக்கப்படுறாங்க. உடனே பேட்மேனை வீழ்த்துறதுக்காக ஜோக்கர் ஒரு தன்னுடைய கையில வச்சிருக்கக்கூடிய கேஸ் அப்படியே ரிலீஸ் பண்றான். அது ஒரு கேன், அந்த விஷயம் நிறைந்த கேஸ் தான். ஸ்டார்டிங்லேயே சிறையில வந்து மாட்ட வச்சு ஜோக்கர் வேலைத்தனம் பண்ணியிருப்பான்ல.
ஸோ அதனால அந்த ஒரு கேஸாக தான் இருக்கும். அந்த கேஸ்னால அந்த பேட்மேன் அங்கே பாதிக்கப்படுற அப்படி பேச்சு மூச்சு இல்லாமல் ஒரு மாதிரி ஆயிடுற அப்படி நம்ம ஜோக்கருக்கு ஒன்றும் அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டு நம்ம பேட்மேன் பிடிச்சிக்கிட்டு அப்படியே பேசுறாரு. ஒரு விஷயத்த அப்படியே மொபைலில் வந்து காட்டுறாரு. ஒரு இடம் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அது அந்த கேவுன்னு நினைக்கிறேன். பேட்மேனுடைய அந்த ஒரு கேவ் தான், அந்த ஒரு பிளேஸ் தான் போல இருக்குது. அதுக்குள்ளதான் அந்த டியோனிசியத்தை வந்து வச்சிருக்கிறதா நம்ம ஜோக்கர் சொல்லும் பொழுது அது ஆச்சரியமா இருக்குது. கொஞ்சம் ஒரு மோசமான நிலையில் இருந்த பேட்மேன் வந்து அதை புரிஞ்சுக்கிறாரு. சரி நீ பார்த்தது போதா அப்படின்ட்டு அந்த மொபைல் போனை உள்ள வச்சுட்டு முதல்ல உன்னுடைய மாஸ்கை கழட்டி பார்ப்போம் அப்படின்னு நீ ப்ரூஸ் வேன் தானே அப்படின்னு நினைச்சு பாக்குறாரு. பார்த்தா உள்ள ப்ரூஸ் வேன் இல்லை, அது அந்த டிக், மாஸ்டர் டிக்னு சொல்லுவோம்ல அந்த ஒரு நபர். ஸோ இது பேட்மேனுடைய பிளான் தான். ஒரு மாதிரி திசை திருப்பி விட்டுட்டு பேட்மேன் நேரம் அந்த கேவ் இருக்கிற இடத்துக்கு போயிருப்பார் போல இருக்குது. இங்க ஜோக்கர் வந்து அந்த கேவுக்குள்ள நான் வந்து அந்த டியோனிசியத்தை வச்சிருக்கேன் அப்படிங்கறத சொல்லியிருந்தாலுமே ஏற்கனவே அடிக்கடி அந்த இடத்துக்கு போயிட்டு தான் வந்துட்டு இருப்பான் போல இருக்கு. ஸோ சும்மா அடிக்கடி அந்த இடத்துக்கு ஜோக்கர் வந்து போயிருக்கான் அப்படிங்கிற அந்த தகவல் தெரிஞ்சோடனே பேட்மேன் இப்படி ஒரு திட்டத்தை போட்டு இவனை திசை திருப்பி விட்டுட்டு அந்த கேவுக்குமே போயிருக்காரு. அது ஆக்சுவலா நம்ம பேட்மேனுடைய முன்னாடி இருந்த அந்த பேஸ் தான். இப்போ அதிகமாக அந்த பேஸ்ல இருக்கிறதுல அப்படின்னாலுமே தன்னுடைய கண்ட்ரோல தான் வச்சிருந்திருக்காரு. பட் இருந்தாலுமே ஜோக்கர் போனது வந்தது எல்லாமே இன்னும் தெரியாம கடைசி நேரத்தில் தெரிஞ்சுக்கிட்டா போய் பாக்குறாங்க அப்படி அந்த இடத்துல என்னதாண்டா இருக்கு அப்படின்னு பேட்மேனுமே காட்டுறாங்க. அந்த கேவுக்குள்ள வந்து உள்ள இறங்கிட்டு இருக்காரு. ஜூலியா கூட கான்டாக்ட்லயுமே இருக்காரு. பேசிக்கிட்டு அப்படி உள்ள போய்கிட்டு இருக்காரு. அப்படியே உள்ள போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குமே வராரு. அங்க ஏதோ சின்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் இருக்குது. அதுக்குள்ள ஒரு திரவம் மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் அந்த டியோனிசியம். ஸோ பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த பிரச்சனைகள் அதுவுமே தீர்வு காண்றதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்லலாம். அதை ஒரு ஹீல் ஃபேக்டராகவும் செயல்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நம்ம பேட்மேன் அதை பார்த்துட்டு ஸோ இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு வழி கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் டியோனிசியம், இது மூலமாக சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஜூலியாவுக்குமே ரொம்ப சந்தோஷமாயிருது. எப்படியோ எல்லாத்தையுமே காப்பாற்றிடலாம், சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுமே அவளுக்கு இங்கே வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த டியோனிசியத்தை வந்து சேகரிக்கலாம் அப்படின்னு கையை விட்டுட்டு ஏதோ ஒரு தன்னோட அந்த டிவைஸ் மூலமாக அதை வந்து எடுக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ ஜூலியா வந்து எச்சரிக்கிறா, ஏதோ ஒரு விஷயத்த சென்ஸ் பண்ணியிருப்பா போல இருக்கு. அந்த இடத்துல எக்ஸ்ப்ளோஷன்ஸ் வெடிமருந்துகளை வச்சிருக்காங்க, நீங்கள் உடனே அங்கேருந்து வரதா நல்லது அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த இடமே அங்கே வெடிச்சு சிதறுது. ஸோ மேலே இருக்கக்கூடிய கற்கள் எல்லாமே இடிஞ்சு அந்த இடிபாடுகள் எல்லாமே நம்ம பேட்மேனுக்கு கீழே சரியும் பொழுது பேட்மேனுக்கு ஒரே குழப்பமா இருக்குது. இப்போ நம்ம இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த டியோனிசியம் இதை வந்து எடுக்க முடியாது, வெளியில மக்களை ஊரை வந்து காப்பாற்ற முடியாது. அதனால நான் வந்து இங்கிருந்து போறதை விட முடிஞ்ச வரைக்கும் இதை எடுத்துட்டு போறதா சேஃப். அதனால முடிஞ்ச வரைக்கும் அதை கொஞ்சமா எப்படியே எடுத்துட்டு அங்கிருந்து போகணும்னு நினைக்கிறாரு. ஆனா ஜூலியா வேணா வந்துருங்கன்னு அவன் வந்து பதறான். பட் அதுக்குள்ள அங்க என்ன ஆகுது அப்படின்னா ஜோக்கர் அந்த இடத்துக்கு வந்து பேட்மேனை பிடிச்சிடறான். பேட்மேனுடைய கழுத்துல வந்து கீரல் மாதிரி போட்டுறான். ஸோ ஜோக்கரே சொல்றான், நீங்க வந்து ஆச்சரியமா தான் இருக்குது, பட் எப்படியோ உன்னை நான் பிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நீ நினைச்சதெல்லாம் எதுவுமே நடக்காது அப்படின்னு ஜோக்கர் பேட்மேன் கூட சண்டைக்கு போக பேட்மேன் வந்து ஜோக்கரை எட்டி வதக்கணும்னு நினைக்கிறாரு. பட் அவன் விளைக்கிறான். திடீர்னு பாஞ்சு சண்டை போடுறான். நம்ம பேட்மேனை வந்து கத்தியால குத்திடுறான். பெரிய அளவுல காயம் ஏற்படுது. ஜோக்கர் எப்பரா இவ்வளவு பவர்ஃபுல்லானா, இவ்வளவு சூப்பரா சண்டை போடுறானே அப்படின்னு பார்க்கும்பொழுது நானுமே உன்ன மாதிரி நிறைய ட்ரைனிங்களை எடுத்து தாப்பா வந்திருக்கேன், கடைசி முறை நம்ம சந்திச்சப்ப அப்படின்னு நல்லா வெல் ப்ரிப்பேர்டா தான் வந்திருக்கேன் அப்படின்னு வேடிக்கை ஜோக்கர் பேசுறான். நம்ம பேட்மேன் அங்க பலத்த காயத்தோட இருக்காரு. முதுகுல 2 சைட்ல வந்து கத்தி பாஞ்சிருக்குது. அது பண்ணது ஜோக்கர் தான். உடனே பேட்மேன் அப்படியே ஜோக்கர் மேல அப்படியே பாயிறாரு. 2 பேரும் உருண்டுகிட்டே கீழே ஒரு இடத்துல வந்து உழுவுறாங்க. அந்த இடமே வெடிச்சு சிதறி இருக்கும் அப்படிங்கறனால அந்த நெருப்பு கற்கள் எல்லாமே அவங்க மேல பட்டிருக்கும். தீக்காயங்கள் எல்லாமே முகத்துல ஏற்படுது. உடம்புல ரத்தம் எல்லாம் அப்படியே பயங்கரமா ஓடுது. ஒரு பயங்கரமான வெப்பமான அந்த இடத்துக்குள்ளதான் அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பேட்மேனுக்கு உடம்பு முழுக்க பயங்கர காயங்கள் ஏற்பட்டாலுமே பெரிய பாதிப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜோக்கருடைய அந்த முகத்துக்கு தான் பார்த்தாலே தெரியுது எந்த அளவுக்கு தீஞ்சு போய் எரிஞ்சு போய் இருக்குதுன்னு. அப்ப பேட்மேன் சில விஷயங்கள் சொல்றாரு. நீ என்ன பண்ற, எப்படி வந்து நீ இதெல்லாம் செஞ்ச அப்படிங்கிற நான் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உன்னை வந்து அங்க அந்த கோடன் வந்து சுட்டிருந்தாலுமே நீ தப்பிச்சதுக்கு காரணம் இப்பதான் புரியுது. இந்த டியோனிசியம் தான், அது மூலமா உன்னை ஹீல் பண்ணியிருக்கிற இந்த திரவத்து மூலமா. அதனால தான் நீ வந்து உனக்கு பெருசா உனக்கு எதுவுமே ஆகாம இருந்தது காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லும்போதுதான் புரியுது. ஜோக்கர் கோடன் சுட்டதா இருக்கட்டும், சில நேரங்களில் அவன் தப்பிக்கிறதுக்கு காரணமா இருந்தது எல்லாமே இந்த டியோனிசியம் தான். அது மூலமா அது மட்டும் இல்லாம இவனுக்குள்ளேயே அந்த ஒரு டியோனிசியம் பியூராவே இருக்குது, அது ஒரு ரீசன். இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில வேலை எல்லாமே பண்ணியிருக்கான். பேட்மேனுடைய இந்த ஒரு கேவ் தான் பர்ஃபெக்ட் அப்படின்ட்டு அந்த டியோனிசியத்தை வந்து அங்க வச்சிருந்திருக்கான். ஸோ இது இத்தனை நாளா தெரியாம தான் இவங்களுமே இருந்திருக்காங்க. ஸோ பேட்மேன் இதெல்லாம் சொல்லும் பொழுது எப்படியே தெரிஞ்சுக்கிட்டு ஓகே அப்படின்னு தன்னுடைய காட்சி வச்சிருப்பான், அந்த ஜோக்கர் காட்சி அதை அப்படியே வீசுறான். அது பேட்மேனுடைய 2 கைகள்லையுமே பட்டது. இன்னொன்று வந்து பேட்மேனுடைய ஒரு இடது கண்ணில் பட்டுறது. பேட்மேனுக்கு கிட்டத்தட்ட அந்த கண்ணு வந்து போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். நேராக காடு போய் அங்கே சொருகிருது. இருந்தாலுமே நம்ம ஆக்ரோஷமா பேட்மேன் ஜோக்கரை தாக்க பயங்கரமா 2 பேத்துக்கு இடையில மோதல் நடக்குது. பெரிய அளவில் நம்ம பேட்மேன் அங்கே பாதிக்கப்படுறாரு. கடைசியா நம்ம பேட்மேன் தான் ரொம்ப மோசமான நிலையில பாதிக்கப்பட்டு விழுந்து கிடக்கிறாரு. கொஞ்ச நஞ்ச சக்தியை பயன்படுத்தி பேட்மேனை கொல்லணும் அப்படின்னு ஜோக்கர் நினைக்கிறான். நிறைய விஷயங்கள் பேசுறான். அதுக்கு முன்னாடி உன்னோட மாஸ்க் கழட்டி பாத்துறேன், போன வாட்டி உன் மாஸ்க் கழட்டிட்டு நீதான் இருப்பேன்னு பார்த்தா வேற ஒருத்தன் இருக்கான். ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்ல அப்படின்னு அது எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு கடைசியா ஒரு ஊசி மாதிரி ஏதோ ஒரு ஆயுதத்து மூலமா பேட்மேனை குத்தி கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறான். பேட்மேன் எப்படியோ முடிஞ்ச வரைக்கும் அவருமே சமாளிக்கிறாரு. அவனுடைய கையை பிடிச்சிக்கிட்டு
அவன் தாக்காத வகையில பாத்துக்கிறாரு. பட் கிட்டத்தட்ட பேட்மேனுடைய கண்ணு கிட்ட கத்தியை வந்து கொண்டு போயிடுறான் ஜோக்கர். ஆனா அந்த சமயத்துல அதிர்ஷ்டவசமா மேல இருந்த ஒரு கூர்மையான கல் வந்து நேரா பாஞ்சு நம்ம ஜோக்கருடைய முதுகிலேயே குத்திடுது. ஸோ அது பெரிய ஒரு பாதிப்பை ஜோக்கருக்கு ஏற்படுத்திடுது. அவரால் அங்கே நகரக்கூட முடியல. அப்போ என்ன பண்றா அப்படின்னா, ஸோ பக்கத்துல தான் அந்த டியோனிசியம் 6 மட்டும் அப்படியே அங்கே கிடக்குது. ஸோ அதுக்குள்ள வந்து போய் தன்னை வந்து ஹீல் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. இதை புரிஞ்சுக்கிற பேட்மேன் வந்து பிடிச்சிக்கிறாரு. இதுக்கு மேலேயே முடியாது, உன்னை அனுமதிக்க முடியாது, இதுக்கு மேலே நீ ஹீல் பண்ணிட்டு யாருக்கு இந்த தொந்தரவு கொடுக்குதா ப்ளீஸ் சொன்னா கேள் அப்படின்னு பேட்மேன் ஜோக்கரை வலுவா பிடிச்சிக்கிட்டதுனால ஜோக்கரால் அங்கே எதுவுமே பண்ண முடியல. ஜோக்கருக்கு பயங்கர கடுப்பாகுது. என்னடா இவன் பிடிச்சிட்டானே, எப்பறம் நம்ம வந்து தப்பிக்க போறோம், தன்னை வந்து ஹீல் பண்ணிக்க போறோம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப திடீர்னு மேல இருந்த அந்த இடிபாடுகள் சில கற்கள் எல்லாமே விழுவுது. திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய பாறை அப்படியே அந்த டியோனிசியத்தையே அங்க அப்படியே மூழ்கடிக்குது. அந்த டியோனிசியம் அங்க சுத்தமா இல்ல, அது அப்படியே அங்க சதறி போய் அங்க விழுந்துருது. சோ இவங்களுக்கான அந்த தீவுமே போச்சு இதோட. ஜோக்கர் சொல்றான், நீ எல்லாத்தையுமே கெடுத்துட்ட, இப்போ உனக்கும் ஒன்னாலையுமே எதுவும் பண்ண முடியாது, இப்போ என்னையுமே ஹீல் பண்ணிக்க முடியாது, எல்லாத்தையுமே கெடுத்துட்ட அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியும் சொல்லிட முடியாது. ஏன்னா நான் ஒரு விஷயத்த முன்கூட்டியே பண்ணி வச்சேன், என்னுடைய ஆட்கள் இப்ப அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட மாட்டியிருந்தாலுமே நல்லா தான் இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். எப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த டெக்கர் வந்து அந்த சீரத்தை கண்டுபிடிச்சிருப்பான்ல, அந்த உயிர் தரக்கூடிய அந்த ஒரு விஷயம். ஸோ அது அவங்ககிட்ட இருந்தோ அல்லது அவனுடைய லேப்ல இருந்தோ சில விஷயங்களை அப்படியே கண்டுபிடிச்சிட்டு எடுத்துட்டு போல இருக்கு. அதுவுமே குணப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது அப்படிங்கிறத புரிஞ்சுக்காரு. அதை வந்து தன்னுடைய டீம் மெம்பர்ஸுடைய மாஸ்க்ல அவங்களுக்கே தெரியாம வச்சிருந்திருப்பாரு போல இருக்கு. ஸோ அதனால அவங்க நல்லா தான் இருப்பாங்க அப்படிங்கிறத பேட்மேன் புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அந்த ஒரு மருந்தை வச்சு நீ அவங்க பாதிக்கப்பட்ட மக்களை கண்டிப்பா குணப்படுத்திட முடியும், கொஞ்சம் டைம் எடுத்தாலுமே எப்படி லேப்ல எல்லாம் போய் அதை மருந்து உடனே ரெடி பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு நம்புறாரு. ஸோ பேட்மேன் நல்லா அங்கே நகர கூட முடியல, அவருமே இங்க விழுந்துடுறாரு. ஸோ எல்லாமே கெட்டு வீணா போயிடுச்சு, இது நடக்கக்கூடாது, நடந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜோக்கருமே நோ அப்படின்னு சொல்றத பார்க்க முடியுது. கடைசியா அங்க ஜூலியா ஒரு மாதிரி பேசுறா, பேட்மேன் நீங்க நல்லா இருக்கீங்களா, நான் பேசுறது கேக்குதா, ப்ளீஸ் அங்கிருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னால கண்டிப்பா முடியாது, என் கதை இங்கேயே முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன், கடைசியா என்னுடைய ஃப்ரெண்டு கூட நான் இங்கே இருந்துடுறேன் அப்படின்னு ஜோக்கரை குறிப்பிட்டு ஜோக்கர் கூடிய பக்கத்திலேயே நம்ம பேட்மேனுமே படுத்துக்கிறதுமே பார்க்க முடியுது. கடைசியில் அந்த டெக்கருடைய அந்த ஒரு விஷயத்து மூலமா தான் தீர்வை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நினைச்சா, பட் பேட்மேன் சேகரிச்ச அந்த ஒரு டிவைஸ் மூலமா அந்த ஒரு டியோனிசியமும் அதுக்குள்ள இருக்குது. ஸோ பேட்மேனுடைய அந்த கருவி சாதாரண கருவி இல்லை போல இருக்குது. எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் பாறைகள் கற்கள் வந்து மோதினாலுமே உடையாத மாதிரி ஒரு பாதுகாப்பான டிவைஸ் அப்படிங்கிறது புரியுது. அது அப்படியே அங்க இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இதுவே போதும் அந்த ஒட்டுமொத்த மக்களையும் ஊரையும் குணப்படுத்திருக்கு அப்படின்னு புரியுது. ஸோ பேட்மேன் எல்லாமே சூப்பரா பிளான் போட்டு எப்படியோ நிலைமை மோசமா இருந்தாலும் அந்த டியோனிசியத்தை கொஞ்சமாவது சேகரிக்க முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் 2 வாரம் காட்டுறாங்க. நம்ம ஆல்ஃபிரட் வந்து படுக்கையில இருக்காரு, அவருமே மோசமா காயப்பட்டிருப்பாரு, கை வேற இழந்திருப்பாரு. நடந்தது எல்லாமே அவரால் நம்பவே முடியல, ஏதோ ஒரு நைட்மேர் மாதிரி இவ்வளவு மோசமா நடந்திருக்கே அப்படின்னு அவருமே கொஞ்சம் யோசிக்கிறாரு. கொஞ்சம் அதெல்லாம் ஜூலியாவுமே சில விஷயங்கள் பேசும் பொழுது அது எதுவுமே பெருசா ஆல்ஃபிரட் வந்து கேட்கல. பட் ஜூலியாவுக்குமே பெரிய ஒரு அதிர்ச்சியா தான் இருக்குது. பலதரப்பட்ட வைரஸ்கள் இந்த மாதிரி விஷயங்களை அவ பார்த்திருக்கா. அதுக்கப்புறம் இந்த ஒரு வகையான உயிரை கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் எலக்ட்ரம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம், லாசரஸ் அப்படின்னு சொல்லப்படுறது, மேஜிக் சயின்ஸ்னு ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்துருக்கோம். பட் இந்த தடவை வந்தது ரொம்பவே புதுமையான ஒரு விஷயமா இருந்திருக்குது. ஏதோ டியோனிசியம் அப்படிங்கிற அதுக்கு முன்னாடி வரலாறு அதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்ததுனால ரொம்ப ஒரு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் அந்த ஒரு நிகழ்வு இருக்குது. இதனால பெரிய ஒரு பாதிப்பே அந்த ஊர் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறத நினைச்சு அவளுமே நம்ப முடியாத ஒரு அதிர்ச்சியில் இருக்கிறத பார்க்க முடியுது. அந்த டேலன் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து உருவாக்கி இருப்பாங்க. அவன் கடைசியில் என்னன்னா அப்படிங்கிறதே புரியல. அந்த டேலனை உருவாக்குனது அந்த எலக்ட்ரம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு விஷயத்து மூலமா தான் அதை செஞ்சது அந்த ஒரு கும்பல், அந்த மாஸ்க் போட்ட கும்பல் தான் அப்படிங்கிறது புரியுது. ஸோ எது எப்படியோ பிரச்சனை எல்லாமே ஒரு மாதிரி முடிவுக்கு வந்துடுது. அங்கே ஜூலியாவும் ஆல்ஃபிரட் இருக்கிறது அப்படியே காட்டுறாங்க. அடுத்து ஊரை அப்படியே காட்டுறாங்க. அந்த ஊரில் நிறைய விஷயங்கள் மோசமாக நடந்திருக்கும். அதனால குப்பைகள், நிறைய உடஞ்ச பொருட்கள், அது இதுன்னு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அது எல்லாமே கிளீன் பண்றாங்க. மக்கள் எல்லாமே வேலை பார்த்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனா நம்ம பேட்மேன் ஜோக்கர் கடைசியா என்ன ஆனாங்க அப்படிங்கறத புரியல. சோ பேட்மேனை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும், சிச்சுவேஷன் எந்த அளவுக்கு மோசமானாலுமே கடைசி வரைக்கும் தன்னோட உயிரை பணைய வச்சு ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல இருந்தாலுமே அதெல்லாமே சரி பண்ணிட்டு தான் அங்க இருந்து போறாரு. அப்படி ஒரு திறமையான ஒரு சூப்பர் ஹீரோவாகவும் ஒரு பாதுகாவலராகவும் அந்த கோதம் சிட்டிக்கு அவர் எப்பவுமே இருந்திருக்காரு. இப்போ அதான் நடந்திருக்கு. பட் கடைசியில பேட்மேன் என்ன ஆனாரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. ஒருவேளை அவர் அந்த கேவ்ல இருந்து தப்பிச்சிருக்கலாம், எங்கேயாவது உயிரோட இருக்கலாம், பட் அந்த இடத்துல இறந்து போயிருந்திருக்கலாம். பட் எது எப்படியா பேட்மேன் இன்னும் நம்ம கூட வாழ்ந்துகிட்டு தான் இருக்காரு அப்படின்னு அங்க ஒரு மனுஷன் அந்த குப்பை எல்லாமே தூக்கி ஒரு தொட்டிக்குள்ள போறதுமே பார்க்க முடியுது. ஸோ இதோட இந்த கதையை வந்து இங்க முடிக்கிறான். ஸோ இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கதை. ஜோக்கருடைய இன்னொரு பரிமாணத்தையும் நம்ம பார்த்துருப்போம். ரொம்ப ஒரு சைக்கோத்தனமான, எந்த அளவுக்கு கோத்தம் சிட்டியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு அழிக்கிற நிலைமைக்கு போன அந்த பல விஷயங்கள் நம்ம பார்த்துருவோம். பேட்மேன் இதை ஃபேஸ் பண்றதுக்கு சரி பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாரு. கடைசியில் அவர் இருக்காருன்னு தெரியல, இறந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட காமிச்சுமே முடிச்சிருந்திருக்காங்க. பட் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுல ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, சில விஷயங்கள் ஹிஸ்டரி அது இதுன்னு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இந்த டியோனிசியம் மாதிரியான சில விஷயங்கள், ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நமக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்தது. முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க. நீங்களுமே ஓரளவுக்கு
கதையோட்டத்துல புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படியே புரியல அப்படின்னாலுமே ஒரு வைரஸ் அதை வந்து கியூர் பண்றதுக்கான அந்த ஒரு விஷயம் அந்த மாதிரி நம்ம பேசிக்கா எடுத்துக்கிட்டு இந்த கதையை பார்த்தோம்னா ஒரு தரமான ஒரு அன்பிரடிக்டபிலிட்டியான ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். திரும்பவும் பேட்மேனுக்கும் ஜோக்கருக்கு இடையிலான ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம்னாலுமே வேற மாதிரியான சம்பவம் இந்த கதையில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எது எப்படியோ இந்த கதை ஒரு தரமான கதை அப்படிங்கிற சந்தேகமே வேண்டாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க, குறிப்பா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோலையோ ஒரு கதையிலையோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி நண்பர்களே.